முன்னால் ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு 2 கண் வச்சுருந்தா எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் வேடிக்கையாருங்களா? கண்ணு 2 இப்படி இருக்கிற மாதிரி, மூக்கு இங்கே ஒரு மூக்கு, இங்கே ஒரு மூக்கு, காது 2 இருக்குது. அதை மாதிரி 2 மூக்கு இங்கே ஒன்று இருந்தால் என்ன தப்பு? காது 2 இருக்குல்ல, அதை மாதிரி. ஆனால் அதெல்லாம் அவர் பண்ணலை. வேதாகமம் சொல்லுது, அவர் சகலத்தையும் நேர்த்தியாக அதன் காலத்தில் உருவாக்குறவர். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக உருவாக்குறவர். அது எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவார். மனுஷனை ஆடா மாடா மாற்றி, குரங்கா மாற்றி அப்புறம் மனுஷனை அவர் மாற்றலை. அவர் மனுஷனை எப்படி படைத்தார்? தமது சாயலின்படி. ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ், நம்மளுடைய அப்பியரன்ஸை, ஆனானாலும் பெண்ணாலும் நம்ம அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் காட்ஸ் அப்பியரன்ஸ். அவர் எப்படி இருக்கிறாரோ பரலோகத்தில் அந்த அப்பியரன்ஸில் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிவிலேஜ், வேறு யாருக்கும் இல்லை. இது நம்பர் 1. இந்த தமது சாயல்னு சொல்லும் பொழுது அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, கடவுளுக்கு பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்னென்னா, சுய சித்தம். அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்வார். அவர் என்ன செய்வார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? அவருக்கு தேவன் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. தேவன் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுவார். வாட் எவர் ஹி லைக்ஸ் ஹி வில் டூ இட். அந்த கேரக்டரிஸ்டிக்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கார். அதுக்கு பேர் சுய சித்தம். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த சுய சித்தம், உதாரணத்துக்கு இந்த கேமரா இருக்குது. இந்த கேமரா நான் என் சுய சித்தத்தின்படி பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நான் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சுய சித்தம்னு கிடையாது. வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம். அது நான் என் சுய சித்தத்தின்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னால் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம், வச்சுருக்க மாட்டோம் அதை. சுய சித்தம். ஆனால் மனுஷனுக்கு அதை கொடுத்துருக்காரு. வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ ஐ வில் டூ இட் அப்படின்னு. அதில் கடவுள் தலையிட மாட்டார். முக்கியமானது அதுதான். இப்போ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் சொல்லுவாங்க, நிறைய நேரம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மொபைல் மொபைல் எடுக்காத, வேண்டாம். டிவி பார்த்துட்டு இருந்தா எவ்வளோ நேரம் டிவி பார்க்குற, வேண்டாம்பாங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம டிவியை பார்க்கல, டிவிக்குள்ளே தலையே விட்றோம். நிறைய நேரம் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், எவ்வளோ நேரம் போகிறதுன்னே தெரிய மாட்டேக்கு. தலையை உள்ளே விட்டுருந்தோம், அது வெளியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ பேரண்ட்ஸ் வந்து டிவியிலேருந்து நம்ம தலையை வெளியே எடுக்க முயற்சி தான் பண்ணுவாங்க. அது நார்மல். இல்லைன்னா நம்ம படிக்கணும், நம்ம முன்னேறணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்கல்ல. இப்போது நம்மளை பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்படி. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, அவர் தனக்கு சித்தமானதையெல்லாம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கும் எனக்கும் நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை செய்யலான்னு அனுமதி கொடுத்துருக்காரு. என்னென்னா, நல்லதும் செய்யலாம், பொல்லதும் செய்யலாம். என்ன செய்யலாம்? we can do good, we can do bad. ரெண்டும் பண்ணலாம். we can do good, we can do bad. அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு. அதனால் மனுஷன் வந்து ஒரு விசேஷமான ஒரு சிருஷ்டி. ஏன்னா அவன் வந்து கடவுளை மீறி செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அன்னைக்கும் கொடுத்துருக்காரு, இன்றைக்கும் அது இருக்குது. கடவுள் என்ன விருப்பப்படுறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் நம்மகிட்ட எல்லா மனுஷன்கிட்ட எதிர்பார்க்குற முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, நம்ம அவரை போல பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்படி பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கும் பொழுது நம்ம போய் தப்பு பண்ணுறோன்னு வைங்க. பொய் சொல்கிறோம், சில சமயம் திருடு பண்ணுறோம், சில சமயம் காப்பி அடிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது அவர் வந்து என்ன செய்வார்? வார்னிங் மட்டும் கொடுப்பார். இது செய்யாத, பொய் சொல்லாத அப்படிம்பார். மனசுக்கு தெரியும். எப்படி சொல்லுவார்? மனசாட்சிக்கு பொய் சொல்கிறது தப்பு, சொல்லக்கூடாது.
சொல்லக்கூடாது. காப்பி அடிக்கிறது தப்பு, செய்யக்கூடாது. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு வருதில்ல, அதுதான் கடவுளுடைய குரல். இதை மீறிட்டு நம்ம பண்ணுறோம். மீறி பண்ணும்போது அலோவ் பண்ணுறார், அது தடுக்க மாட்டார். இதற்கு பெயர் தான் சுயசித்தம். சுயசித்தம். இந்த சுயசித்தத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் கொடுத்து அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துருக்கிறார். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன் இது கொடுத்துருக்கிறார். இதை யாரும் தடை பண்ண முடியாது. அவர் தடை பண்ண மாட்டார்னு மட்டுமல்ல, அவருக்கு எதிரி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பேர் என்ன? சாத்தான். சாத்தான் எப்படி வந்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? உலகத்துக்கு சாத்தான் எப்படி வந்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாம்பு சரி எப்படி வந்தாங்கன்னு சொல்லித்தரல. வேதத்தில் பேப்பர் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12, 13, 14, 15 இதில் ஒரு தேவதூதனை பற்றி வேதத்தில் சொல்கிறாரு. அவனுக்கு பேர் லூசிஃபர். இவனை நல்ல உயர்வான இடத்துல வச்சுருந்தாரு. அவன் உடம்பு முழுக்க நவரத்னத்தால் மூடப்பட்டிருந்தது, பொன்னால் மூடப்பட்டிருந்தது. அவனுக்கு டாப்பில் வச்சுருந்தார், டாப்பில் கொண்டு அவனை வச்சுருந்தார். அவனுக்கு பேர் லூசிஃபர். அவன் ஆராதனை கூட்டத்தில் உயரத்தில் இருந்தான். இப்போ என்னாச்சு? அவனும் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். என்னாச்சுன்னா, அவன் ஏசாயா 14வது அதிகாரம் 12லேருந்து 16 அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணான்னா, உலகத்திலிருந்து பூமியிலேருந்து மேலே பறந்து போய் கடவுள் எங்கே உட்கார்ந்துருக்காரோ, பிதாவாகிய தேவன் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துக்கு போய் அவரை கவிழ்த்து விட்டு அந்த இடத்துல நான் உட்காருவேன்னு போனான். அவர் இடத்த தள்ளி விட்டுட்டு நான் போய் அந்த இடத்துல உட்காருவேன்னு போனேன். யாருக்கு எதிராக? தன்னை படைத்த கடவுளுக்கு எதிராக போனான். இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் நீ உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன்னில் குறையற்றிருந்தாயின்னு அதே எசேக்கியேல் 28 சொல்கிறார். அவனும் உங்களை போல என்ன போல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. இந்த சிருஷ்டி தன்னை சிருஷ்டித்த கடவுள் இடத்துல ஏறி போய் அவரை வெட்டி விழத்தள்ளி அந்த இடத்துல சீட்டில் போய் உட்காரணும்னு போனான். அது முடியுமா? முடியாது. இவன் ஒத்தையில் போகலை, 1/3 தேவதூதர்களை கூட்டிகிட்டு போனான். இது எங்கே இருக்குன்னா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 12:4 சொல்லுது, அதன் வால் 1/3 நட்சத்திரங்களை பூமியிலே கீழே விழத்தள்ளிட்டு. 1/3 3 பிரதான தேவதூதர்கள் இருக்காங்க. யாரெல்லாம்? மிகாவேல், கேப்ரியேல், லூசிஃபர். இவன் விழுந்து போயிட்டான். மிகாவேல், கேப்ரியேல் இன்னும் இருக்காங்க. மிகாவேல் தேவனுடைய போர்ப்படை தளபதி. எல்லா யுத்த தூதர்களுக்கும், வாரிங் ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் மிகாவேல் தான் தலைவன். 2வது இவன் யார்? கேப்ரியேல். யார்? அவன் ஹையஸ்ட் கொரியர். பரலோக தேவன்றிருந்து முக்கியமான செய்தியை கீழே கொண்டு வர்ற கொரியர். கன்னி மரியாளுக்கு செய்தியை கொண்டு வந்தது யார்? கேப்ரியேல். சகரியா, யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியாவுக்கு நேராக செய்தி கொண்டு வந்தது யார்? கேப்ரியேல். அப்போ முக்கியமான செய்தியை அவன் கேப்ரியேல் தான் பரலோகத்திலேருந்து கீழே கொண்டு வரான். அப்போ 3 பிரதான தேவதூதர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் யார்? இந்த லூசிஃபர் என்றால் ஒளி, லூசே என்றால் ஒளியின் தூதன். அவன் ஒளி. அவனுக்கு பேர் மார்னிங் ஸ்டார். அந்த ஏசாயா 14வது அதிகாரத்திலேருந்து 12வது வசனத்திலேருந்து படிச்சிங்கன்னா அவனுக்கு பேர் மார்னிங் ஸ்டார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளிய அவனுக்கு பேர். இப்போ இவனுக்கிட்ட இவன் 3வது பெரிய தேவதூதனால இவன் கையில் கட்டுப்பாட்டில் தேவதூதர்கள் 1/3 தேவதூதர்களை கூட்டிட்டு மேலே ஏறினான். பரலோக தேவனுக்கு எதிராக போராட்டம் இல்லை, போர், யுத்தம். அவர் இடத்த நான் பிடிச்சி அவரை கீழே தள்ளி அந்த இடத்துல நான் போய் உட்காருவேன்னு போனான். அவனோட சேர்ந்த 1/3 தேவதூதர்களும் அங்கேருந்து வெட்டி விழத்தள்ளப்பட்டாங்க. அவங்க இந்த உலகத்தில் இன்றைக்கி என்னவா இருக்காங்க? பிசாசாக இருக்காங்க. இவங்க தான். ஏஞ்சல்ஸுக்கு மரணம் கிடையாது. மனுஷனுக்கு மரணம் உண்டு, ஆனால் தேவதூதர்களுக்கு மரணம் கிடையாது. அதனால் அவர்கள் கீழே விழத்தள்ளப்பட்டவுடனே அவங்க இயேசுவோடு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவருடைய ஒளியா பிரகாசம் அவங்க மேலே பட்டுக்கிட்டு இருந்தாலும் நல்ல தேவதூதர்களாக இருந்தாங்க. அந்த பிரகாசம் போய் அவங்க கீழே விழத்தள்ளப்பட்டவுடனே அவங்களுடைய ஒரே வேலை என்னென்னா, பரலோக தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறது தான். அவருக்கு எதிராக ஒன்றும் யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு பிடிச்சது எது?
அவருக்கு உலகத்திலே மொத்த அண்ட சராத்திரத்திலே இயேசுவுக்கு கடவுளுக்கு பிடித்தது என்னது? அழகா சொல்கிறாங்க, மனுஷி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏரோப்ளேன் கிடையாது, இது கிடையாது. வெயிலில் என்ன ஒதுங்கிக்க, கண்ணு கொஞ்சம் பின்னால் தள்ளி உட்காந்துக்க, வெயிலில் உட்காந்துருக்கேன். பாப்பா வெயிலில் இருந்தேன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெயிலில் உட்காராதீங்க. பாருங்கள், பரலோக தேவனுக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சிருஷ்டியில் பிடிச்சதுன்னா நீங்களும் நானும் தான். வேதம் சொல்லுது, அவர் பரலோகத்திலேருந்து எப்படி இருக்கிறாரா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரா? நீங்கள் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சங்கீதம் 33 நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரகசியத்தை சொல்கிறேன். பரலோகத்திலேருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பாருங்கள். 13வது வசனம், 33 சங்கீதம் வசனம் 13. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். தான் வாசமாக இருக்கிற ஸ்தானம் எங்கன்னா பரலோகம். பரலோகம் எங்கே இருக்குன்னு அங்கே சொல்கிறாரு. ஏசாயா 66:1, ஏசாயா 66:1 சொல்கிறாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இப்போ வானத்தில், 3வது வானத்தில் இயேசு இருக்கிறாரு. இப்போ அங்கேருந்து அவர் எங்கே பார்க்குறான்னா, பூமியின் குடிகள் எல்லாரையும் பார்த்து அவர்கள் எல்லார் மேலேயும் கண்ணோக்கமாக இருக்கிறார். கண்ணோக்கமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை எல்லாரையும் பாதுகாக்கிறாரு, என்னையும் பாதுகாக்கிறார். உங்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம், வசனம் எங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. அது எங்கே சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். மத்தேயு 18:10. மத்தேயு 18:10 அவர் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ஓடி வராங்க அவர்கிட்ட. அவர் வர்றாரு. ஒரு அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்து, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனம் மத்தேயு 18:10 சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடி படிக்கட்டுமா? அவர் என்ன சொல்கிறாரு? குழந்தைகள் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சின்ன குழந்தைகளை யாரும் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறார் இயேசு. சொல்கிறாரு, அவர்களுக்குரிய தேவதூதர்கள், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கான், கார்டியன் ஏஞ்சல். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதனை இயேசு கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் இந்த தேவதூதன் வேலை என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கடவுள்கிட்ட கேட்குறீங்கல்ல. சில சமயம் கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளே எனக்கு இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த தேவதூதனுக்கு மைண்டில் உள்ளதையும் படிக்க தெரியும். உள்ளத்தில் எதுவும் அவங்களுக்கு மறைக்கப்படுறதில்ல, அவ்வளவும் தெரியும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உடனடியாக போய் எங்கே போய் சொல்கிறாங்க, தேவதூதன் போய் மேலே பரமபிதாவின் சமூகத்தில் போய் இந்த குழந்தைக்கு இது தேவை அப்படின்னோடனே அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறான். அடுத்தது உங்களுக்கு ஆபத்து வருதுன்னா அவன் சுற்றி வளைச்சி நின்று உங்களை பாதுகாக்கிறான். சுற்றி வளைச்சி. இது என்ன அளவுக்கு பாதுகாப்புன்னா, எங்களை போல பெரியவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை விட உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு பல மடங்கு உயர்ந்த பாதுகாப்பு. எப்படின்னு ஏன் அதான் சொல்கிறார் இயேசு. சொல்கிறாரு, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு தேவைப்படுற பாதுகாப்பு விஷயங்களை அவன் டைரெக்டாக போய் பிதாவுடைய சமூகத்தில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். இடையில எந்த தடையும் கிடையாது, கியூ கிடையாது, விஐபி கியூலாம் கிடையாது. உங்களுக்குள்ள தேவதூதனுக்கு மட்டும் அந்த ப்ரிவிலேஜ். டைரெக்டாக போய் பிதாக்கிட்ட போய் கமாண்ட் வாங்கிட்டு உடனே இறங்கி உங்களுக்கு பதில் கொடுக்கலாம். ப்ரிவிலேஜ் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு மட்டும், வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ எனக்குள்ள தேவதூதன் இருக்கான், நான் சில காரியத்தை கேட்குறேன். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? லைனில் போய் நிற்பான்.
என் தேவதூதன் லைனில் நின்று போவான். அடுத்தது மேலேருந்து பதில் வரும், எனக்கு அங்கேருந்து பதில் வரும். வர்றது ரொம்ப முக்கியமான பதில்னா, என் தேவதூதன் கரெக்டாக இல்லை, அவனுக்கு சரியான வல்லமை இல்லைன்னா பாதி வழியில் பிசாசுகள் அவனை மடக்கி நிறுத்தி கொஞ்சம் பிளாக் பண்ணுவாங்க. இந்த வேதம் சொல்லுது தானியேலில் 10வது அதிகாரத்தில் 21 நாள் வரைக்கும் ஒரு தேவதூதன் கீழே இறங்குறத, தானியேல்கிட்ட வந்து கடைசி கால செய்தியை கொடுக்குறத 21 நாள் வரைக்கும் பிசாசுகள் தடுத்துச்சான். இதெல்லாம் இருக்குது, இட் இஸ் ஸோ ரியல். இப்போது உங்களுடைய ரைட்ஸ் என்ன, உங்களுடைய பவர் என்னென்னா, உங்களுடைய தேவதூதன் எல்லா நேரமும் பிதாவுடைய சமூகத்தில் போய் உங்களுக்காக பரிந்து பேசி செய்திகளை வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறான், உங்களை பாதுகாக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா சில கார் ஆக்சிடெண்ட்ஸ் ஆகும், 4 பேர் பெரியவங்களுக்கு காயப்பட்டிருக்கோம், 6 மாத கைக்குழந்தை எந்த காயமின்றி தப்பியதுன்னு வரும். நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய நியூஸில் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு காயம் சிராய்ப்பு இல்லாமல் தப்பிச்சு வரும். ஏன்னா அவர்களுக்குரிய தேவதூதன் என்னோட தேவதூதனை விட பெரியவர்களுடைய தேவதூதனுடைய அவன் வல்லமையானவன் பாதுகாக்கிறான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இயேசுகிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேஷமான இந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயேசுகிட்ட இன்னும் நல்ல க்ளோஸாக நீங்கள் வேலை பார்க்கலாம். நேராக பேசுவார். சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வேதாகமம் கற்றுக் கொடுக்குறீங்கல்ல பிள்ளைகளுக்கு. ஓகே, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட தேவன் நேராக பேசினார், தெரியும் இல்லையா? சாமுவேலே சாமுவேலே நேராக பேசினார். சாமுவேலே சாமுவேலே அப்படி நேராக பேசினார். இப்போது யாராவது இயேசுவோட குரல் கேட்டிருக்கீங்களா? நேராக இது வரைக்கும் கேட்கல. நீங்கள் சாமுவேல் மாதிரி இயேசுவே என்கிட்ட நேராக பேசுங்கன்னு கேளுங்க. இயேசுவே என்கிட்ட நேராக பேசுங்கன்னு கேளுங்க. இயேசு உயிருள்ள தேவன் க்ளீனாக பேசிடுவார். இப்போ என்கிட்ட பேசியிருக்கார் அழகாக, க்ளீனாக, குரல் வெளியிலேருந்து தான், உள்ளேருந்து இல்லை, அழகாக வெளியிலேருந்து நீட்டாக. என்னால் இயேசுவோடைய குரலையும் மற்றவர்களுடைய குரலையும் என்னால் வித்தியாசப்படுத்த முடியும். இயேசு குரல் கம்ப்ளீட்லி டிஸ்டிங்க்ட், அழகான குரல். நம்மளை போல் தமிழில் தான் பேசுகிறார். அந்த ஸ்லேடை அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்க, இந்த மேடை பேச்சு மாதிரி அப்படிலாம் கிடையாது. நம்ம சாதாரணமாக எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி அழகாக பேசுகிறார். பெண் குரல் இல்லை, ஆண் குரல் தான். இன்றைக்கி இயேசுவை ஓரம் கட்டிட்டு ஏதோ பெண்ணை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆள்கள். இயேசு பெண் அல்ல, ஆண் தான். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஏன்னா ஒரு குரலை நான் கேட்டிருக்கேன். ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த சுய சித்தத்துக்கு வருவோம். அவர் வந்து நம்மளை படைக்கும் பொழுது சுய சித்தம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. பக்கத்தில் இன்னொருத்தரை கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காரு? தேவதூதன் ஒருத்தனை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் உண்டு. தேவதூதன் ஒருத்தனை கொடுத்துருக்கிறாரு. எப்படி எல்லாருக்கும் உண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் வந்து இயேசுவை தொழுது கொள்ளலை, எங்களுக்கு தேவதூதன் உண்டா? நல்ல கேள்வி தானேம்மா? நல்ல கேள்வி தானே? நானோ எங்கள் வீட்லையோ நாங்கள் இயேசுவை தொழுது கொள்ளவே இல்லை, எங்களுக்கு எப்படி தேவதூதன் உண்டா? உங்கள் கடவுள் உங்களுக்கு, எங்கள் கடவுள் எங்களுக்கு. எங்கள் கடவுள் தேவதூதன்லாம் பற்றி பேசலை. உங்கள் கடவுள் எங்களுக்கும் தேவதூதன் தருவானா? இந்த கேள்வி கேட்குறீங்களா? நார்மல் தானே? சரிதானா? இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு சிருஷ்டிகர் தான். இந்த வேதம் தெளிவாக சொல்லுது. எபேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஒரே ஒரு சிருஷ்டிகர், ஒருத்தர் தான். அவர் பேர் இயேசு. ஒருத்தர் தான் இருக்கிறார். அவருக்கு வந்து நம்ம எந்த கடவுளை யாரை கும்பிட்டாலும் சரி தான், அவர் அதெல்லாம் கண்டுக்கலை. ஏன் பிள்ளை அப்படிங்கிறார், அவ்வளோதான். அவர் பெத்த பிள்ளை, எல்லாரும் அவர் பெத்த பிள்ளை. அதனால் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதுக்கு தேவதூதர்களை கொடுக்குறாரு. அவங்க வந்து வேறு யாரோ கும்பிட்டாலும் அவர் அதை இது பண்ணிக்கிறது இல்லை. அதுக்காக தேவதூதர்களை கொடுக்க மாட்டேன்னு இல்லை. அப்படி தேவதூதர்களை கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? வேதம் சொல்லுது ஒரு எதிரி, நம்ம பார்த்தோமே, எதிரி பிசாசானவன் யாரை கொல்லலான்னு யாரை விழுங்கலான்னு சிங்கம் போல பதிவு இருக்கிறானா, யாரை கொல்லலான்னு நின்றுட்டு இருக்கானா. கொஞ்சம் இந்த தேவதூதன் டியூட்டியில் அசப்பாக இருந்தானா போதும், ஆக்சிடெண்ட்டில், வியாதியில் ஆட்களை கொல்றதுக்கு பிசாசு ரெடியாக இருக்கிறான். இப்போ உலகத்தில் முதல் முறையாக இந்த எசேக்கியேல் 28 நம்ம பார்க்குறோம், ஏசாயா 14 பார்க்குறோம். முதல் முறையாக தேவ ராஜ்யத்துக்கு எதிராக இன்னொன்று கிரியேட் ஆச்சு, பிசாசுடைய ராஜ்யம். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு ராஜ்யம் தான், ஆவிக்குரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. அங்கே இந்த
திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் தான். இயேசுவும் இருந்தார், பிறக்கிறதுக்கு முன்னால் அங்கே தான் இருந்தார், அங்கேருந்து தான் இறங்கி வந்தார். வேதாகமத்தில் எக்கச்சக்கத்தில் இடங்கள்ல அவர் சொல்லிட்டார், நான் மேலே இருந்து தான் இறங்கி வந்தேன், வந்த இடத்துக்கு நான் திரும்பி போகிறேன் எல்லாம் சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் பார்க்க பறந்து போனார். உயிரோடு இருக்கிறாரு. இப்போ காதுபட பேசுகிறாரு. நிறைய கொஞ்சம் பேருக்கு நேர காட்சி தர்றாரு. இப்போது ஒரே தேவன் இவர் நம்ம ரெண்டு ராஜ்யங்கள் உருவானதை பார்க்குறோம். பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக பிசாசின் ராஜ்யம்னு ஒன்று உருவாச்சுது. அதில் தான் பிரச்சனை. அதில் தான் பிரச்சனை மனுஷனுக்கு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, இயேசுவும் நம்முடைய சுய சித்தத்துக்குள்ளே நுழைய மாட்டார். சொல்லுவார் இது பண்ணாத அப்படிம்பார். நம்ம நுழைஞ்சு போனோன்னா விட்டுருவார். அதே போல் பிசாசும் நம்மளை ஒரு தப்பு செய்கிறதுக்கு அவன் நம்மளை தூண்ட தான் செய்ய முடியுமே தவிர அவனாக நம்ம கையை பிடிச்சி செய்ய வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுதா? நம்மளை தூண்ட தான் செய்வான். அந்த பாரு, ஏவாளே அந்த கனி புசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, டாப் டக்கராக இருக்குது, அந்த கனியை பறின்னு அதுக்கு நிறைய அட்வர்டைஸ் போடுவானே தவிர அவனாக பறித்து நம்ம கையில் கொடுக்க மாட்டான். நம்மளை பறிக்க வைப்பான். காரணம் என்னன்னா, நம்ம சுய சித்தத்துக்குள்ள இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஆக்ஷன், இதுக்குள்ள பிசாசும் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா இது என்ன? கடவுளுடைய இமேஜ். இதுதான் கடவுளுடைய இமேஜ். அவர் என்ன செய்ய விருப்பப்படுறாரோ அதில் யாரும் தலையிட முடியாது. அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்ய விருப்பப்படுறோமோ அதில் பரலோக தேவனும் தலையிட மாட்டார், பிசாசையும் தலையிட விட மாட்டார். அப்படின்னா இன்னொன்று நமக்கு க்ளீனாக தெரியணும், நம்ம செய்கிறதும் செய்யாததும் யார் கையில் இருக்குது? நம்ம செய்கிறதும் செய்யாததும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. நல்லா படிக்கணும்னு நினச்சா நல்லா படிக்கலாம், வம்பு பண்ணணும்னு நினச்சா வம்பு பண்ணலாம். அதுக்கு யாரையாவது போய் இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் தான் காரணம். யாரும் காரணம் கிடையாது. ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கும் நடக்காததுக்கும் காரணம் நம்ம தான். அந்த பொறுப்பு, ஏன்னா அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எதிரியானவன் அதுக்குள்ளே நுழைஞ்சி நம்மளை எப்படி அடிமையாக்கணும்னு பார்ப்பான். நம்ம எப்படி வி ஆர் பார்ன் இண்டிபெண்ட். இந்த சுய சித்தத்தை கொடுத்துருக்கனால மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ, மேன் இஸ் பார்ன் இண்டிபெண்ட் மைண்டட். அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃப்ரீடம், இந்த சுய சித்தத்தை எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம லெவலில் இறங்கிடுவோம். எது லெவலில் இருந்து? தேவனுடைய அந்த சாயல்ங்கிற லெவல்லேருந்து நம்ம இறங்கணுன்னா என்ன லெவலுக்கு போகிறோம்னா, என்ன லெவல்? அனிமல், சாதாரண அனிமல் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இறங்கிடுவோம். இப்போ எதெல்லாம் நம்மளை இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்மளுடைய சுய சித்தத்துக்குள்ளே நுழைஞ்சி என்னால் அது இல்லாமல் முடியாதுங்கிற அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்த பண்ணக்கூடியது என்னது? அடிமைப்படுத்தக்கூடியது. நம்மளை அடிமைப்படுத்தப்படுறதுன்னு எதுன்னு பார்க்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ நான் இத்தனை வயசானாலும் இப்பவும் கவனமாக இருப்பேன். என்னை அடிமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது வருது, யாராவது வராங்கன்னா க்ளீனாக கண்ட்ரோலில் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு வேண்டியது என்ன? என் சுய சித்தத்தில் நான் என்ன செய்ய விருப்பப்படுறேனோ அதை நான் செய்யணும். எனக்கு கொடுத்துருக்கிற ரைட் அது, அதை நான் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் கவனமாக இருப்பேன். அடிமைப்படுத்த மாறுற ஏதாவது உதாரணத்துக்கு லிக்கர். இப்போ லிக்கர் குடித்தா என்னாகும்? முதல்ல 2 நாளைக்கு குடித்தா அது ஃபன் மாதிரி இருக்கும். அப்புறம் 3ஆவது நாள் என்னாகும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நம்மளே போய் லிக்கர் கடையை தேடி போவோம். அடிமைப்பட்டு நம்ம என்னாச்சு? அந்த லிக்கருக்கு அடிமையாயிட்டோம். அதே போல் சும்மனத்துக்கு ஒரு தடவை குடிச்சு பாருடா, இது ஃபாரின்லேருந்து வந்த சரக்குன்னு சிகரெட்டை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்டு, அதை ஓசிக்கு கொடுத்தான்னு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, 4 சிகரெட்டு குடித்தோடனே என்னாகும்? அந்த நிக்கோட்டின் கேட்கும். அந்த ஏற்கனவே அது பழகிடுச்சு, கேட்கும் சிகரெட்டு வேணும்னு. தன்னால் கடைக்கு போய் சிகரெட்டு, காசு இல்லைன்னொன்னே அப்பா பாக்கெட்லேருந்து நைஸாக சோப்படி அடிக்கும். ஒரு தப்பு இன்னொரு தப்பு உண்டாக்குது, ஆகுது. அடிமைப்படுத்துது. இதே போல் இது கொஞ்சம் ஓப்பனாக தெரியும். ஆனால் இன்னும் புது விதங்களில்
எங்கள் காலத்தில் இல்லை, உங்கள் காலத்தில் இப்போ ரொம்ப கொடுமையான அடிமைத்தனங்களை கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் வந்துருச்சு. உதாரணத்துக்கு கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சா அடுத்தது வந்துருச்சு. இந்த குட்டியோண்டு மொபைலில் போட்டு நம்மளை காலி பண்ணிவிடுதான், தாளிச்சிடுதான். அந்த மொபைல் ஃபோனில் டிங்கிட்டு விளையாண்டுட்டு மணிக்கணக்கில் விளையாண்டுட்டு எல்லாருக்கும் டைம் போயிடுது. அடிமைத்தனம். அது விளையாடலைன்னா முடியலை, கை கால் ஓட மாட்டேக்கு, அந்த லெவலுக்கு வந்துடுது இல்லையா? சில சமயம் அந்த மாதிரி வந்துடுது இல்லை? அது வந்துட்டுனாலே என்னாச்சு, நம்ம எதாயிட்டோம், அந்த மொபைல் ஃபோன் கேமுக்கு அடிமை ஆயாச்சு. இதை நம்ம கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, சாத்தானுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தூக்கி தூர போட்டுருவோம். இந்த கிரிக்கெட் கேம், அமெரிக்காவில் ஃபுட்பால், இந்த கிரிக்கெட் கேம் என்ன லெவலுக்கு போகுதுன்னா, அதை பார்க்கல, அதை பற்றி நியூஸ் பண்ணலைன்னா இவருக்கு சாப்பிட முடியாது, கொள்ள முடியாது. இன்னைக்கு +2 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, அந்த நான் லாஸ்ட் 2 ஓவரை பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவர் 2 மணி நேரம் டிவி முன்னால் இருக்கிறார். அவர் வாழ்க்கை பிரச்சனை, படிப்பு, எக்ஸாம் படிக்கணும், எழுதணும். இது டிவியில் முன்னால் உட்காந்துட்டு இருக்கிறார். என்னாச்சு, கிரிக்கெட் இவனை அடிமை பண்ணி, அவன் விளையாடுற ஆளுக்கு 50 கோடி 100 கோடி, அவர் நல்ல பெரிய பெரிய பென்ஸுக்காரு மன்ஸுக்காரு எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுவார். இப்போ அதுக்கு மேலே இவனுக்கு போய் பாரத் ரத்னா வேற கொடுக்குறாங்க. பாரத் ரத்னாலாம் இந்தியாவுக்காக ரத்தம் சிந்தி உழைச்ச ஆளுங்க, ரோட்டில் இறங்கி கிராமத்தில் இறங்கி வேலை பார்த்த ஆளுகளுக்கு தான் பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 1000 கோடி 2000 கோடி பணம் அடித்து வந்து அவனுக்கு உழுது இந்த ஆளுகளுக்கு பாரத் ரத்னா கொடுக்க துவங்கிட்டாங்க. ஆனால் அவன் பாரத் ரத்னா கிடைக்கும், நமக்கு என்ன ரத்னா கிடைக்குது? நமக்கு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ரத்னா தான் கிடைக்கும். அந்த கேமை பார்த்தோம்னா, அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ரத்னா, ரோடு ரத்னா கிடைக்கும். ஆமாம், ரோடு ரத்னா கிடைக்கும். வேணா சோடா பாட்டில் மூடியை நம்ம மேலே தூக்கி போட்டு போவான், இப்படி தான் உனக்குன்னு. ஆமாம், இதை புரிஞ்சுக்கணும். அவன் விளையாடுறான்னா அவன் காசுக்கு விளையாடுறான். இந்த சேட்டலைட் டிவியில் எவ்வளோ பணம் போகுது தெரியுமா? எவ்வளோ கோடி தெரியுமா? நம்மெல்லாம் எவ்வளோ ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியவே மாட்டேக்கு. இப்போ நான் கேபிள் டிவியில் மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன். அவனுங்க பவர், ஒரு கேமுக்கு 800 கோடி 2000 கோடி அப்படின்னு அவங்க ரைட்ஸ் எடுக்கிறாங்க. அவ்வளோ பணம் இருக்குது. நீங்களும் டிவியில் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு வருமானம் கொட்டுது. கடைசியில் நம்ம கேரா பிளாட்ஃபார்ம் ஆகிறோம், அவன் கையில் பேங்க்கில் பணம் எகிரிக்கிட்டே போகுது. ஏரோப்ளேன் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கான். அதுதான் ஹையஸ்ட்டு, அதே வாங்கிக்கிட்டு இருக்கான். அந்த லெவலுக்கு துட்டு எல்லாருக்கும் கொளிக்குது. அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க? நீங்களும் நானும் பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம். ரொம்ப நமக்கு ரொம்ப பிஸின்னா ஏரோப்ளைனில் டிக்கெட் எடுத்து போவோம். ஆனால் அவங்க பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு ஏரோப்ளைன் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் தூரமாக போகணுன்னா இன்னும் சொகுசு பிளேனு, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் ஹெலிகாப்டர். இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை யார் மூலம்? உங்கள் மூலம், என் மூலம். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த சேட்டலைட் டிவியில் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம்ல, அதில் அவங்களுக்கு பணம் கொளிக்குது. நம்மளுக்கு இந்த டிவியில் ஏதாவது பெருசாக வந்துருச்சா? அந்த படம் பார்க்குறனால, இல்லை சீரியல் பார்க்குறனால, இல்லை இந்த டிவி மேட்ச் பார்க்குறனால நம்ம பெரிய ஆள் ஆகிடுதோமா? பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு லிமிட்டாக பார்த்தோம் அப்படின்னா அது அறிவு கொடுக்குது. ஆனால் நான் பார்த்துட்டேன், இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்துட்டேன், அதில் அறிவு கிடைக்கிறத விட நம்மளை கொண்டு குழியில் தள்ளுறது தான் நிறைய இருக்குது. ஆமாம், எனக்கெல்லாம் இப்போ டிவி, எனக்கு டிவி வச்சுக்கிறதே கிடையாது வீட்டில், இப்பவும் கிடையாது. டிவி உண்டு, கேபிள் டிவி கிடையாது. நான் கேபிள் டிவியில் மேனேஜிங் டைரக்டர் ஆனவொன்னே வேறு வழியே இல்லை. சரி சார், நீங்கள் இந்த சேனல்ஸ்லாம் பார்த்து தான் ஆகணும், அப்பப்போ ஏதாவது பார்த்து தான் ஆகணும். சரி, அதை கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சோம். அவன் 100 நாளில் என்னைய மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்லேருந்து எடுத்தான். அதுக்கு பை சொல்லி அனுப்பியாச்சு, அவ்வளோதான். இப்போ டிவிலாம் இருக்குது, இந்த கேமராவில் வீடியோ எடுக்கிறோம், இதை போட்டு பார்ப்போம். முக்கியமான நிறைய வீடியோக்கள், அதாவது மெசேஜ், அறிவு சம்பந்தமானது வரும்பொழுது டிவிடி எடுத்து பார்த்துக்குறோம், மியூசிக் வீடியோஸ் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி யூஸ் ஆகுது தவிர டிவிக்கு வேறு ஜோலி இல்லை. இதனால் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் என்ன செத்தாக போயிட்டேன்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவியில் அத்தனை பேரும் வந்து இன்டர்வியூ எடுக்க வரான். எங்கே? டைம்ஸ் நவ்லேருந்து அப்பப்போ எனக்கு ப்ரெஷர். இப்போ ஒரு போன வாரம் புனேயில் இருக்கும் பொழுது, புனேயில் இறங்குறேன், சார் ஒரு இம்மிடியட் பைட் உங்கள்கிட்ட வேணும் சார், எங்கள் கேமராமேனை கூட்டிகிட்டு நான் வரட்டா அப்படின்னு டைம்ஸ் நவ்லேருந்து. ஆன்டி கரப்ஷன் பற்றி, இந்தியாவில்
பியூரோக்ராட்டிக் கரப்ஷன், பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம் எதை பற்றி பேசுனாலும் டைம்ஸ் நவ்லேருந்து சார் உங்கள்கிட்ட இருந்து இன்டர்வியூ அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நான் சொல்லுவேன், எம்மா நான் டிவி பார்க்குற வழக்கமே இல்லை, எதுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க? சார் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க. அவங்க என்ன டிவியில் இன்டர்வியூ பண்ணுவாங்க, அவங்க போடுவாங்க, நான் மட்டும் பார்க்க மாட்டேன், பாக்கி ஆளுங்கள் பார்த்துட்ருப்பாங்க. 1 மணி நேரம் டிபேட் எடுத்தாங்க. அதில் ஏதோ அந்த அந்த அர்னாப் கோஸ்வாமிங்கிற ஆள், அவரை வச்சு 1 மணி நேரம் டிபேட், அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சரி, என்னை தவிர பாக்கி எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா யூடியூப்பில் இருக்குது, அதில் வேணால் பார்க்கலாம். பட் நான் பேசினதை நான் போய் ஏன் கஷ்டப்பட்டு அதை பார்க்கணும்? அப்போது எனக்கு ஏதாவது பார்க்கணுன்னா இப்போ யூடியூப்பில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன வேணும் போய் யூடியூப்லேயோ இல்லைன்னா நியூஸ்லேயோ போய் டக் டக்குன்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். இதில் போடுறான் அட்வர்டைஸ்மெண்ட். என்றைக்காவது தெரியாமல் டிவி முன்னால் உட்காந்தா அவன் 2 நிமிஷம் காமிச்சிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட தோங்கினோடனே நமக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே செய்யாது. இந்த சினிமாவில், தமிழ் சினிமாவில் நமக்கு 2 பேருக்கு பிடிச்சதுன்னா நம்ம போவோம் பேசுவோம். ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் இன்றைக்கு வரைக்கும், நான் பிறந்ததுலேருந்து நீங்கள் பிறந்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரே இன்பமாயிட்டுன்னா உடனே ரோட்டில் போய் டிங்கு டங்குன்னு ஆடுவாங்க. அது என்னது அப்படியா நடக்குது நாட்டில்? அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அதை என்ன பண்ணுவேன், சில சமயம் என் மனைவிட்ட இந்த பாரு அதை மியூட் பண்ணிவிட்டு, அந்த சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு பாரு கொஞ்சம் அவங்க பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கிறுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை மியூட் பண்ணிவிட்டு இதுக்கு இங்கிட்டு இப்படி ஆடுங்கள்ல, அது பார்க்க அசல்ல 2 பைத்தியக்காரங்க ரோட்டில் ஆடுற மாதிரி இருக்கும். ஆமாம், இதை இந்தியாவில் அத்தனை வரும். 2 பைத்தியங்க ஆடுதாங்க. அதில் வேற ஒரு 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 இப்போ வர புது டெக்னிக்கு, இந்த பக்கம் ஒரு 20 பெண்கள், அந்த பக்கம் 20 ஆண்கள், இந்த 2 பைத்தியங்க ஆடும், இது 2 சைடு, மற்றதெல்லாம் இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ட்ரெஸ்ஸு அரையும் குறையமாக போட்டுக்கிட்டு, அது பார்க்க முழு பைத்தியம் இல்லை இந்தியாவில், முக்கா பைத்தியம் இல்லை இந்தியாவில், முழு பைத்தியங்கள் நிறைய ரோட்டில் அலையுது, வீட்லேயும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், இது எப்படித்தான் இந்த மக்கள் அதை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியாது. நான் தியேட்டருக்கே போக மாட்டேன். என் மனைவி ரொம்ப பிகு பண்ணி கூட்டிகிட்டு போனான்னா அவளுக்கு தெரியும், இந்த பாட்டு ஆரம்பிச்சுன்னா ஐயா அங்கே இருக்க மாட்டார். இதுதான் நமக்கு இன்டர்வல். அதுதான் இவர் 2 பேரும், அவளும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினான்னா நான் வரட்டுமா அப்படின்னு டக்குன்னு தியேட்டரை விட்டு வெளியில் வந்துடுவான். ஆடாடாடா. அப்புறம் பார்த்தா பாட்டெல்லாம் கழித்து போய் பார்க்க, கதை பார்க்குறது, அது என்னது, இப்படி ஒரு கிராக்கு மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம், கிராக்காக இருக்கிற இதில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த கிறுக்குத்தனத்தில் நீங்களும் நானும் விழுந்துடக்கூடாது. இன்றைக்கி வரைக்கும் நான் உழலை. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு 50 வயசு ஆக போகுது. இன்றைக்கி வரைக்கும் நான் அதில் உழலை. இதுக்கு மேலே உழுவன்னு நினைக்கிறீங்களா? கல்லை தூக்கி எறிகிறதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேன்னு தவிர அதில் விழ மாட்டேன். இந்த கிறுக்கு 2 டான்ஸ் ஆடுறத அப்போது அதில் அவங்க எல்லாம் பணம் பண்ணுறாங்க. இதுக்கு டான்ஸ் ஆடிட்டு வருமா, இது ரோட்டில் வருமா, ஆட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு உங்கள் மாதிரி பிள்ளைங்களும் பையங்களும் அலறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அவன் ஆட்டோகிராஃப் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாங்க, தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? நாட்டில் இப்படி இருக்குது. சுய சித்தத்தை மனுஷன் இழந்து விட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனை கடவுள் மாதிரி இன்னொரு மனுஷன் நினச்சிட்டான்னாலே 2 பேரும் பைத்தியம். 2 பேரும் பைத்தியம். ஆமாம், 2 பேரும் பைத்தியம். நான் போய் நிறைய இடங்களில் பேசுகிறேன். 500 இடம், இது வரைக்கும் 500 530 இடம். இந்த வாரத்துக்கு 8 மீட்டிங், போன வாரம் 7 மீட்டிங் பேசியிருக்கேன். இப்போ நிறைய இடங்கள் போயிட்டே இருக்கிறேன். வாரம் போய் பேசுகிறேன், மணிக்கணக்கில் பேசுகிறேன். ஆனால் என் கூட உதவிக்கு ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபாலோயர்னு வந்தாங்கன்னா ஓடி போயிடுன்றுவேன். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் ஃபாலோயர் இருக்கவே கூடாது. சீஷன், ஃபாலோயர்னு என்ன, சீஷன், டிசைபிள். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் டிசைபிள் இருக்கக்கூடாது. யாரை ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோ பண்ணுற ஒரே ஒருத்தர் யார்? இயேசு, கடவுள். அவரை தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர மனுஷனை எவனாவது ஃபாலோ பண்ணால் முடிஞ்சு போச்சு. இவனும் பைத்தியம், அதுவும் பைத்தியம், 2ம் கிராக். ஆமாம், இதான் அது. ஆனால் இந்தியாவில் எவ்வளோ கிராக்குகள், ஃபேன் கிளப்புன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, புரியாது. இதெல்லாம் தம்பிமார் தங்கச்சிமார் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சுய சித்தத்தை விற்று போட்டுருச்சு. இப்படிப்பட்ட இந்த ஃபேன் கிளப்புன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன் கிளப்பு, நான் ஃபேன் கிளப்புன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்களுக்கும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்களுக்குன்னு இருக்கிற சுய சித்தத்தை வித்துட்டனால மனுஷன்கிற லெவல்லேருந்து ஒரு லெவல் கீழே போயிட்டாங்க. அவ்வளோதான், போயிட்டாங்க. இவங்களால் சாதனைகள் பண்ண முடியாது. இவர்கள் அடிமைகளாக இருக்க பிறந்தவர்கள். சுய சித்தத்தின்படி இருக்கிறவனும் சுய சித்தத்தை விட்டு கொடுத்தவனும் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒருத்தன் இண்டிபெண்டன்ட் மேன், இண்டிபெண்டன்ட் உமன், அடுத்தது யாருன்னா அடிமை. அடிமை. அதை நம்ம கவனமாக இருக்கணும். நான் இண்டிபெண்டன்ட் செல்ஃப் ரைட்வஸ் பர்சனாக இருப்பனா, அப்ரைட் பர்சனாக இருப்பனா, அல்லது அடிமையாக மாறுவனா அப்படிங்கிறதுல நீங்கள் எப்போதுமே எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டனாஸ்லாம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும், எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். இது என்னை அடிமைப்படுத்தும் அப்படின்னா நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். அது கம்ப்யூட்டர் கேமாக இருந்தாலும் சரிதான், சினிமாவாக இருந்தாலும் சரிதான், மொபைல் கேமாக இருந்தாலும் சரிதான், இல்லை இந்த மொபைல் சேட் வருது வாட்ஸ்அப் அப்படின்னு சிக்கு 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 சிக்குன்னு என்னது இது? ஸ்கூலை விட்டு ஓடி வந்த உடனே அது என்னமோ தாய்மடியில் பாஞ்சு போகிற குழந்த மாதிரி அதை போய் பிடிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் நல்ல வேலை விடமாட்டேக்காங்க, காலேஜில் நல்ல வேலை விடமாட்டேக்காங்க. அதை வந்தவொன்னே அதை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு டிங் டிங் டிங், அது அவங்க காலையிலேருந்து வர்ற வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பாட்டு போடுத்து டடெங் 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 பாட்டு போட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று வீட்டில் கிடந்தாலும் அதில் ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது. இது அடிமைப்படுத்துது. எதுனாலும் சரிதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது அழகா பழமொழி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இளம் சமுதாயினர் உங்கள் ஏஜ் தான், உங்கள் ஏஜ்லேருந்து அது ஆரம்பிக்குது. அட்டாக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ எங்களுடைய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது. மொபைல் ஃபோன் எனக்கு ஞாபகம் இருக்குது, 95 நான் சாஃப் கேம்ஸில் அடிஷ்னல் டைரக்டராக இருக்கும்போது 9th சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸை நடத்தும் போது முதல் மொபைல் ஃபோனை கொண்டு வந்தாங்க. ஏர்செல்லில் கொண்டு கொடுத்து எங்களை வச்சு டெஸ்ட் பண்ண வச்சாங்க. இவாலுவேஷனுக்கு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க அந்த கேம் நடத்தும் பொழுது. அப்போ தான் பார்த்துருக்கோம் முதல் முறையாக. ஆனால் நீங்கள் பிறக்கும் பொழுதே இடுப்பில் மொபைல் ஃபோனோடு பிறந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்காண்ணா. ஆமாம், அதில் வேறு பெருசாக மொபைல் ஃபோனா இல்லைன்னா அது என்ன பெரிய கம்ப்யூட்டராங்கிற மாதிரி, மினி கம்ப்யூட்டர் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. ஆமாம், அது மாதிரிலாம் இருக்குது. அது சில பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்தா பிள்ளை தலைகுப்புற கவிழ்ந்து விழுங்கிறது அவங்க மண்டைக்கு புரிய மாட்டேங்குது. கொடுக்கக்கூடாது. பிள்ளைக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு மேலே பிள்ளைகள் இருக்குது, என் உயரத்துக்கு மேலே. பையன் காலேஜ் 2nd இயர் பண்ணுறான், பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட். 2 பேரும் என்னை விட உயரம். பொண்ணுக்கு இன்னும் மொபைல் ஃபோன் கிடையாது. அவளுக்கு சொல்லியிருக்கோம், ஸ்கூல் 12th முடித்த பிறகு தான் மொபைல் ஃபோன். ஆனால் நானும் மனைவியும் பேசிட்டோம், பிள்ளை காலேஜ் முடிகிற வரைக்கும் அவளுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது, அவ்வளோதான். பையன் ஆனால் இப்போ நைஸாக நான் தூர போட்ட ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அதில் டிங் டிங்னு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ண முடியுதுன்னு இப்போ தான் தெரியுது. அது எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ அடுத்தது நான் பார்க்கணும். அப்போது பையனுக்கு +2 முடித்த பிறகு காலேஜ் போகும்போது மொபைல் வாங்கி கொடுத்தோம். அதுதான், ஒன்றும் செத்து போய்டுறது இல்லை. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். மொபைல் ஃபோன் இல்லாதனால பிள்ளைகள்லாம் ஒன்றும் செத்து போயிடாது. அடுத்த பிள்ளைகள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போட்டோம். ஆமாம், மொபைல் ஃபோன் பட்டிச்சதை என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தால் ஒரு பொண்ணு, என்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தருடைய மகள். அந்த இடத்துல நான் தான் வேலை வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த பொண்ணு டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு போனான். அவள் கையில் ஒரு மொபைல். பஸ்ஸில் வரும்பொழுது நமக்குன்னு இதுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் ரோமியோ. இவனுங்க வேலையே எப்படி பொம்பளை பிள்ளைகளை பிடிக்கிறது, கொக்கி போட்டு பிடிக்கிறது. ப்ரொஃபஷ்னல் ரோமியோஸ். இது க்ளீனாக பார்த்து இந்த ரோமியோ நம்பரை வாங்கிட்டான். நம்பரை வாங்கி ஃப்ரண்ட் சீட் டு பேக் சீட் SMS எக்ஸ்சேஞ்சு. ஒரு நாள் நான் அவங்க கூட போகிறேன்னு அந்த தங்கச்சி சொல்லிச்சே பார்க்கலாம். இதுதான். ஆனால் அந்த பிள்ளையை காப்பாற்றணும். என்ன பண்ணோம், உடனே என் மனைவி நல்ல லாயர், நல்ல கவுன்சிலர். அந்த குழந்தைய கூப்பிட்டு அவளுக்கு நல்ல கவுன்சில் பண்ணி அவன் நல்ல குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சு இப்போ அமெரிக்காவில் இருக்கிறான். ஆனால் இன்னொரு பொண்ணு, எங்கள் சொந்தக்கார பொண்ணு, நடிகை மாதிரி இருப்பா, அழகாக இருப்பா. பக்கத்து வீட்டுக்காரர் ரோமியோ போட்டார், நடுவில் கொக்கி போட்டுட்டார். நாட் மொபைலோ போட்டார். எவ்வளோ நாங்கள் சொல்லி வேலையில் தான் அழுவேன், என்ன சொல்லியும் கேட்கல. அவரை கல்யாணம் முடித்தது. இப்போ நல்ல எதிர்காலம் போய் ஏதோ ஒரு இதில் உட்காந்துருக்கு, பரிதாபமான ஒரு நிலையில் இருக்குது, பாவம். அதனால் எதிர்காலத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அது பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைக்கு எது கொடுக்கக்கூடாதோ கொடுக்கக்கூடாது.
கொடுக்கக்கூடாது. இப்போ மொபைல் ஃபோன் டேஞ்சர்னா அது கொடுக்கக்கூடாது. அது எவ்வளோ கற்றுனாலும் கொடுக்கக்கூடாது. இனிமேல் மொபைல் ஃபோன் கேட்பீங்களா வீட்டில்? கேட்க தான் செய்வீங்க, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க இன்னையிலேருந்து. ரைட் தானா? அந்த வயசு இருக்குது. அந்த வயசுக்கு இப்போ பாருங்கள், நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். வர்றேன்னா நிறைய கால்ஸ் வருது, அட்டன் பண்ணுறேன், வேண்டிய நேரம் அட்டன் பண்ணுறேன், எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். அவ்வளோதான். கேம் விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, பாட்டுக்கெல்லாம் நேரம் கிடையாது. என்றைக்காவது ஒரு ரேராக ஒரு ஃபோட்டோ அதில் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஃபோட்டோ ஆர் வீடியோ ரேராக எடுத்துக்கிறேன். மற்றபடி அதுக்கு வேறு வேலை கிடையாது. பட் ப்ரொஃபஷ்னலாக என்ன தேவையோ, எந்த தேவையோ அதுக்கு பயன்படுது. தேவைக்கு மட்டும் பயன்படுது, தேவையில்லாததுக்கு அது கிடையாது. அவ்வளோதான். அது ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருக்கணும். தட் இஸ் ஆல். ஆனால் உங்கள் ஏஜில் அது தெரியாதில்ல. அது தெரியும். ஆனால் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது கொஞ்ச நேரம் படிக்காமல் இருக்கலாமே, அது போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி இதை எடுத்தால் இது நம்மளை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேதிக்கு படிக்கணுங்கிற அந்த வேலையை கம்ப்ளீட்டாக பின்னால் தள்ளிடும். ஸ்கூல் முடித்த பிறகு பண்ண முடியுமா? ஸ்கூலில் இருக்கும்போது தானே பண்ண முடியும். ரைட்டு தானே பிள்ளைங்களா? இப்போது +2 படிக்கிறோம். +2 படிக்கும்போது தானே +2க்குள்ளே மார்க் எடுக்க முடியும். வெளியில் வந்து எடுக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா எந்த கிளாஸ்லையும் இருக்கக்கூடாது. சப்ஜெக்டில் குறைய மார்க் எடுத்தால் அது வேஸ்ட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் ஒரு நடுத்தர, எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டர். ஒரு நடுத்தர குடும்பம், ஒன்றும் பெரிய ஜமீன்தார் பரம்பரைலாம் கிடையாது, சாதாரண குடும்பம். அப்போ எனக்கு தெரியும் 8 பேர் எங்கள் குடும்பத்தில். நான் 6வது பிள்ளை. எனக்கு கீழே ஒரு தங்கச்சி, அதுக்கு பிறகு ஒரு தம்பி, மொத்தம் 8 பேர். அப்போ கவனித்து பாருங்கள். அப்போ நல்லா தெரியும், நல்ல மார்க் எடுத்தால் தான் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்தால் வேலை கிடைக்கும், மதிப்பாங்க. மார்க் எடுக்கலை, ஸ்கூலில் காலேஜில் மார்க் எடுக்கலை, வெளியில் வந்தால் ரோடு சைடு ரோமியோ தான் பிறகு, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி ஆகிடும். ஒரு ஆம்பளைக்கு அழகு என்னது தம்பிமார் சொல்லுங்கள்? ஆம்பளைக்கு அழகு என்னது? நல்லா சொல்கிறாங்க, வேலை. என்னது? நீங்கள் என்ன சொன்னீங்க? மீசையா? பரவாயில்ல. இவ்வளோ நேரத்தில் கொஞ்சமாவது சிரிக்கணுமே. ஆம்பளைக்கு மீசையும் தேவையில்லை, மீசை இல்லைன்னாப்புல என்ன பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஆமாம், சோடா புட்டி கண்ணாடி போட்டனாப்புல உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னா சொல்கிறாங்க. மாத சம்பளம் எவ்வளோ வருது? இப்படித்தான். நீ உட்காந்து வேலை பார்க்குற இடம் நல்ல இடமா, என் பொண்ணை நீ நல்லா வச்சுப்பியா, கலங்காமல் நல்ல காருகளில் ஓட்டி போய் சௌரியமாக வச்சுப்பா, இதைத்தான் பார்க்குறாங்களே தவிர உன் கலர் என்ன, மூக்கு என்ன, முழி என்ன. ஆனால் பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது பொம்பளை பிள்ளை மூக்கு முழியுமா இருக்கா, பொண்ணு மூக்கு முழியுமா இருக்கான்னு கேட்பாங்க. ஆணு மூக்கு முழியுமா எவனாவது கேட்டிருக்காங்களா? தம்பி மாதிரி நீங்கள் கவலையே படவாதீங்க, உங்களுக்கு கொடுத்து வச்ச பையங்க. ஆமாம், நல்ல மூக்கு இருந்தாலும் இப்படி ஒரு வெட்டி சைடில் வெட்டிக்கிட்டு போகலாம். மூக்கு வேண்டாம், மொழியும் வேண்டாம் உங்களுக்கு. ஆனால் பாக்கெட் நிறைய இல்லை, பேங்க் அக்கௌண்ட் நிறையாதோ, அது கம்ப்யூட்டர். பேங்க் அக்கௌண்ட் நிறைய பணம் சம்பளம் வந்துச்சுன்னா போதும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். என்ன சம்பளம்? கொள்ளையடிச்சா? நியாயமாக நீதியாக வரக்கூடிய வருமானம். அப்போது அதுக்கு வேண்டியது முக்கியமான அடிப்படை என்னது? அவன் எல்லாம் கேட்குறான். கடைசியில் ஐடி கம்பெனிஸ் போனால் 10th பார்க்குறான். 10th 80-90% இருக்கணுமா. அவன் ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறான், இந்த பிள்ளை ஓகே, இந்த பையன் டிகிரியில் ஓகே, இன்ஜினியரிங்கில் 85% எடுத்திருக்கு, பட் 10th ஒரு சப்ஜெக்டில் 70%. அதனால் நாங்கள் ஸ்க்ரீனிங்கில் இந்த பையனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. எப்படி ரிஜெக்ட் பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு நீங்களும் நானும் சான்ஸ் கொடுக்கக்கூடாது. நான் என் பீரியடில் ஒரு 12th பார்த்தீங்கன்னா ஃபீவரிஷாக படித்தேன். எப்படியும் டாப் ரேங்க் எடுப்பேன், அவ்வளோதான். டாப் ரேங்க் எடுப்பேன். அதனால் நான் ஒன்றே விட்டுட்டேன்னா இல்லை, பேட்மிண்டன்லாம் விளையாடுவேன், பாட்டு நிறைய பாடுவேன், அதிலெல்லாம் குறைச்சலே கிடையாது. பேட்மிண்டன் விளையாடுறதுல பாட்டுலாம் குறைச்சல் கிடையாது. ஆனால் படிப்பில் க்ளீனாக கொடுத்துட்டேன் டைம். அதுக்கு பிறகு 3 வருஷம் டிகிரி. எனக்கு தெரியும், அந்த 3 வருஷம் டிகிரியில் நான் டாப் மார்க் எடுத்தேன்னா நான் நல்ல உயரமான ஒரு இடத்துக்கு போவேன்னு சொல்லி 3 வருஷமும் கம்ப்ளீட்டாக முதல்ல சப்ஜெக்ட் எடுத்த எல்லாத்துலேயும் டாப் மார்க். எனக்கு மார்க் எதுவும் குறையக்கூடாது.
100ன்னா 100 மார்க் வரணும்னு ஒரு பீரியடில் யோசித்தேன் காலேஜில் ஃபஸ்ட் இயரில். அந்த 100 மார்க் வரலன்னொன்னே எனக்கு நான் அந்த மொத்தத்தையும் ரீடூ பண்ண விருப்பப்பட்டேன் எக்கனாமிக்ஸில். அப்படி ஒரு மைண்டு. அதெல்லாம் ரொம்ப தப்பு, அது ரொம்ப ஓவர், அப்படிலாம் இருக்கக்கூடாது. பரவாயில்ல 80-90% மார்க் இருந்தால் போதும், அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் மெடிசின்லாம் போகணுன்னா 99.999 அப்படிலாம் எடுக்கணும்ல. உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம். எங்கள் பீரியடில் அப்படி இல்லை. எங்கள் பீரியடில் மொத்தம் ஒரு 7 மெடிக்கல் காலேஜ் என்னமோ உண்டு தமிழ்நாட்டில். 7 மெடிக்கல் காலேஜ், ஒரு 8-9 இன்ஜினியரிங் காலேஜ், அவ்வளோதான். அதில் சும்மா போயிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு மெடிசின் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ டிமாண்ட் இல்லை. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் தான் பிள்ளை என்னவாகணும், டாக்டர் ஆகணும், இல்லைன்னா ஐஐடியில் இன்ஜினியர் ஆகணும், இப்படி போகிறனால உங்களுக்கு என்னாச்சு ப்ரெஷர் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் விரட்டுவாங்க, படி இன்னும் நிறைய மார்க் எடுன்னு விரட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன விரட்ட வேண்டி கிடக்கு, நானே பொறுப்பாக இருந்து நானே எதிர்காலத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஈஸி. அதுக்காக விளையாடவே செய்யாதீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நல்லா விளையாடணும். நல்லா விளையாட வேண்டிய நேரத்துக்கு விளையாடணும். ரைட் தானா? எக்ஸசைஸ் வேணும். இல்லைன்னா பாடி எக்ஸசைஸ் பண்ணாத பாடி வெறும் புத்தக புழுவாக இருந்ததுன்னா அது சரிப்படாது. ஆமாம், புத்தக புழுவாக இருந்தால் சரிப்படாது. 4 பேர்கிட்ட பேசணும், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், கிளாஸ்மேட்ஸ் இருக்கணும், பேசணும். பேசாமல் இருக்கக்கூடாது, ஊமையாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லி தரேன் உங்களுக்கு. படிக்கும் பொழுது சத்தமாக வாய் திறந்து படிங்க. என்ன படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்? வாய் திறந்து படிக்கணும். வாய் திறந்து படிச்சிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகுது. 4 பேரோட ஈஸியாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் சென்னை போகிறீங்க, டெல்லி போகிறீங்கன்னா அங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் பிறந்த பிள்ளைங்க சக்காமுகான்னு இங்கிலீஷில் பேசுவோம். அப்போது நம்ம என்ன நினைப்போம், உடனே அவங்களும் நம்மளோட ரொம்ப நல்லது. அப்படிலாம் கிடையாது. நான் பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னைக்கு போனேன். 1985 போன உடனே எக்ஸாம் சென்டரில் பார்த்தா எல்லாம் லோக்கல் சென்னை வாசிங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க லோக்கல் இங்கிலீஷில் பயங்கரமாக பேசிட்டு வந்தாங்க. நான் உங்கள் ஊருக்காரன், பாளையங்கோட்டைக்காரன், இங்கேருந்து அப்புறானியாக போய் நின்று எக்ஸாம் சென்டர் போனேன். அங்கே எங்கள் அண்ணன் வேலை பார்த்துட்ருக்கான் கனரா பேங்க்கில். அவன் சொன்னான், டேய் இதுக்கெல்லாம் பேசுகிற இங்கிலீஷை பார்த்துட்டு என்னமோ ரொம்ப டாப்புன்னு நினச்சிக்காத, கடைசியில் இந்த மொத்த சென்டரில் நீ மட்டும்தான் பாஸ் பண்ணிட்டு வருவேன், இது அம்புட்டும் ஃபெயில் ஆகும் அப்படின்னா. இது அவ்வளோ புதுசுன்னு அழகாக இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி பேசிட்டு வரும். எல்லாம் வேட்டு நீ அசந்தராத, இதுகளை பற்றி எனக்கு தெரியும், நீ அசந்தராத அப்படின்னா. கடைசியில் பார்த்தா அந்த மொத்த சென்டரில் 2 பேர் தான் அந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமில் பாஸ் பண்ணோம். நான் ஒருத்தன், இன்னொரு கேண்டிடேட் ஒருத்தன். இப்படி அப்போ அங்கே திடீர்னு பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், நம்மளோட அவங்க ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறாங்களோ, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் அழகாக பேசுகிறாங்களோ, அப்போ நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற நிலை யோசிக்கக்கூடாது. அது வரக்கூடாது. இங்கேயே என்ன பண்ணணும், நல்லா சத்தமாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த ஸ்கூலில் சில காம்படிஷன்ஸ் வரும். அந்த காம்படிஷன்ஸில் மைக்கை கொடுத்தாங்கன்னா விடக்கூடாது. மைக்கை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, எடுத்து பேசணும். தைரியமாக இந்த மாதிரி கூட்டத்தில் பேசணும். கூட்டத்தில் முதல்ல பேசும்போது பார்த்திங்கன்னா டைப் அடிக்கும், டட்ட அடிக்கும், நெஞ்சு வெளியிலவே விழுந்துடுற மாதிரி இருக்கும். அப்படியே விழுந்துடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் காலேஜில் இதுக்கு உங்களுக்கு வரதுக்கு முன்னால் ஒரு காலேஜில் பேசினேன். அதில் ஒரு பையன், காலேஜ் பையன், அவர் அழகாக பேசுகிறாரு. ஆனால் மைக்கை பிடிச்சிருக்காரு. மைக்கு இப்படியே ஆடுது. நான் அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு இது கொடுத்தாரு. அப்படி அழகாக பேசினான் பையனும் ஹேண்ட்ஸம். அவன் பேசினதும் அழகான ஆங்கிலத்தில் அழகாக பேசினான். ஆனால் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 600 பேருக்கு முன்னால் தான் நிற்கிறான். வெளி ஆட்கள் இல்லை. ஆடுது, தட்டன்னு ஆடுது. ஆனால் நீங்கள் இப்போ முதல்ல அப்படி தான் ஆடும். 2வது தடவை அது ஆடாது, நீங்கள் மற்றவங்கள ஆட வைப்பீங்க. அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும், கான்ஃபிடென்ஸ் வந்துடும். என்ன பெற்றோர்கள் வந்துட்டாங்களா, பிள்ளைகளை ஏதோ போட்டாங்க, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ பிடிச்சிடணும், மைக்கை விடக்கூடாது, நல்லா பேசணும். பர்சனாலிட்டி டெஸ்ட். சில்ட்ரன், இன்னொன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். பையங்களுக்கு ஒன்று, பெண்களுக்கு இன்னொன்று. பைக். பையங்களை பொறுத்த வரைக்கும்
பைக் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பைக் ரொம்ப பிடிக்கும்ல? பைக் பிடிக்குமா? எங்கள் பீரியடில் என்ன பைக் இருக்கும் தெரியுமா? பார்த்தீங்களா? இவங்க ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஆள் சொல்லுங்க. டிவிஎஸ்ல நேற்று வந்த கம்பெனி புல்லட்டு. நான் இப்படி இருக்குது, அது ஓட்டினா புல்லட்டு தனியாக ஓடும். இதெல்லாம் ஓவர். நான் கேட்டது பைக்கு தான் கேட்டேன், மாட்டு வண்டி கேட்கல. அவர் சொல்கிறார் மாட்டு வண்டிங்கிறார். ஓகே, என்னன்னா இந்தியாவை ரொம்ப சுற்றி வளைச்சி அடைச்சி வச்சுருந்தாங்க. எந்த வெளிநாட்டு பொருள் வாசனை கூட இந்தியாவில் வந்துடக்கூடாதுன்னு போட்டு சுற்றி வளைச்சி அடைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் இந்தியாவில் ஒரு பைக் உண்டு, ராஜ்தூத்னு ஒரு பைக். பார்த்துருக்கீங்களா? இந்த பைக்கை நான் கமிஷனர் மியூசியம் ஆகும் பொழுது இந்த பைக்கை எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து எடுத்து மியூசியத்தில் வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த பைக் பார்க்கணும். எங்கள் பீரியடில் உங்கள் பீரியடில் அது மியூசியம் பீஸ் ஆகிடுச்சு. மியூசியமில் கூட கிடைக்க விடாத ஒரு பீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் காலம் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். அதில் ஏறி வண்டி ஓட்டுவேன். அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு அது வரும். வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு வரும். அது இல்லைன்னா இன்னொரு ஸ்கூட்டர் உண்டு. ஒரே ஒரு இந்தியாவில் ரொம்ப டிமாண்டில் இருந்த ஒரு ஸ்கூட்டர். அது என்ன ஸ்கூட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடாது, பிள்ளைகள் சொல்லணும். சொல்லுங்கம்மா, பொம்பளை பிள்ளைகளுக்கு எதாவது தெரியுமா? அதெல்லாம் இந்தியாவில் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குவாங்க. அது என்ன ஸ்கூட்டர்? பார்த்தீங்களா? ஜிகே நிறைய இருக்குது, நமக்கு தெரியாத ஜிகே எல்லாம் இருக்குது. சேட்டக் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி சைடில் இப்படி குண்டாக இருக்குமே ஒன்று, இது குட்டியோண்டு ஒன்று. அதுக்கு பேர் பஜாஜ் சேட்டக்கு. இதுக்கு 2 வருஷம் 3 வருஷம், அதை 10 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு வாங்கின விலைக்கே விற்பாங்க. அப்படி டிமாண்ட் அந்த ஸ்கூட்டருக்கு. ஏன்னா வேறு எந்த ஸ்கூட்டரும் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா லேம்பின்னு ஒன்று இருக்கும். அது இப்படி நீளமாக இருக்கும். ஆமாம், நீளமாக, நம்ம ஊர் இப்போ அம்பாசடர் கார் மாதிரி நீளமாக இருக்கும். அது மைலேஜ் பார்த்திங்கன்னா தலைகீழ கொடுக்கும். விஜய் சூப்பர்னு ஒன்று போட்டு பலன்னு ஒன்று கொண்டான், ஒரு மண்டை உருண்டையாக வச்சு ஒன்று கொண்டான். இவ்வளோதான் அந்த காலத்தில். எவ்வளோ முக்கி ஸ்பீட் எடுத்தாலும் போதும், அப்படி பயங்கர ஸ்பீட் போடுற மாதிரி இருக்கும். 50 கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்கும். இதுதான் எங்கள் காலம். உங்கள் காலம் R15 காலம். இதுதான் பிரச்சனை, R15. ஆமாம், நான் காரில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருப்பேன். சைட் பை சைட் வந்துக்கிட்டு இருப்பார் பைக்கில் 100 120 வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் காரில் என்ன இருக்குது? தலைக்கு மேலே ரூஃப் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் இருக்குது, எல்லா பக்கமும் சேஃப் ஷெல் இருக்குது, கிராஷ் ப்ரூஃப் ஷெல் இருக்குது. அந்த ஸ்பீடில் போகிறோம். பைக்கில் என்ன இருக்குது? எலும்பு இருக்குது. எலும்பு கீழே விழுந்தா, ஹெல்மெட் இருந்தாலும் கீழே விழுந்தா என்ன இருக்கணும்? பேக்கில் போட்டு பிறக்கணும், ஒரு எலும்பாக பிறக்கணும். R15 அதுதான் பிரச்சனை இப்போ நாட்டில். பிசாசு அதுதான். எங்கள் காலத்தில் பைக்கு ஸ்கூட்டருக்கெலாம் இப்படித்தான், ஒன்றும் கிடையாது. நான் முறையில் IAS ஆகிறதுக்கு முன்னால் 1989 ஒரு பைக் வாங்கினேன். அப்போ தான் பைக் வந்த காலம், ஜப்பான் பைக் வந்த காலம். ஹீரோ ஹோண்டா 100cc ஹீரோ ஹோண்டா. டே அப்பா, அதுக்கு போய் வெயிட் லிஸ்ட்லேருந்து வந்து சேர்ந்துச்சு ஹீரோ ஹோண்டா. அதுதான் இன்றைக்கி 100cc எல்லோரும் பார்த்து வாட் இஸ் இஸ் அப்படின்றதிங்க. 200 250 300 R15 அது என்னத்தை கொண்டு விட்டானோ தெரியல. இப்போ அந்த மோகம் தான் அலையுது. ஆமாம், அந்த மோகம் இது. ஆமாம், இது என்ன லெவலுக்கு போகுது? நம்மளை கொண்டு போய் என்ன லெவலுக்கு வைக்குது? நம்ம படிப்பு எல்லாத்தையும் சுய சித்தத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு எனக்கு R15 வந்தால் தான் படிப்பேங்கிற லெவலுக்கு போயிடுச்சு நிறைய பேருக்கு. அப்படி தானே? போகலை, நீங்களாம் நல்ல பிள்ளைங்கள். ஆமாம். என்னாச்சு? பைக்கை பற்றி பேசினோன்னே பிள்ளைங்களுக்கு நிறைய இதாகிட்டு. ஓகே, இப்போது இங்கே ஒரு பையனை, அவங்க நாகர்கோயிலில் தான் ஒரு பையனை கொண்டு வந்து ப்ரேயரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க.
பிரதர் இது வரைக்கும் 2 ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2 போலீஸ் கேஸ் இருக்குது. பைக் எடுத்தனா அந்த ஸ்பீடில் தான் போகிறான். நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேக்கான். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த பைக் பிசாசை போன்னு கட்டளையிடுறேன்னு போட்டேன். எல்லாமே ஒரு பிசாசு தான். இந்த பைக் வேணுங்கிற அந்த அந்த கிரேஸ் அது அவன் சுய சித்தத்தை அடிச்சிருச்சு. நல்ல கவனமாக பாருங்கள். இதில் ஒரு லெசன் இருக்குது. அவனுடைய சுய சித்தத்தை அடித்து அவனை பைக்குக்கு அடிமையாக்கிடுச்சு. இப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டேன். இனி நீ ஃபாஸ்ட்டாக பைக் போட்ட மாட்டேன்னு இயேசுவின் நாமத்தில் கட்டளை போட்டேன். அவ்வளோதான். அன்னையிலேருந்து அவன் பைக்கை எடுக்கிறதே விட்டுட்டான். ஏன்னா பக்கத்தில் போய் இல்லைம்மா நான் சைக்கிளில் போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்ட்டான். அவ்வளோதான். அந்த தலையில் கை வச்சோடனே இயேசுவோட வல்லமை பிள்ளை மேலே இறங்கிச்சு. அவன் பைக்கில் ஸ்பீடாக ஓட வச்சு அவனை எப்படியும் அழிக்கணும்னு அந்த பிசாசு அவன் மேலே உட்காந்துட்டு இருந்திருக்கு. நான் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணோன்னா அந்த பிசாசு ஓடி போயிட்டு ஓடி போனோடனே அதே பையன்தான், யாரும் ஒன்றும் சொல்லலை. பைக்கை எடுத்துகிட்டு போடானாலும் வேண்டாமா, இம்பிட்டு கொண்டு தூரத்துக்கு எதுக்கு பைக்குன்னு சைக்கிளில் போகிறானா. இதுதான். இப்போ நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு அந்த பைக் இருந்தால் தான் வேணும்னு ஒரு மைண்டு வந்துருச்சுன்னா அது என்னது? பிசாசு. இதே தான் உங்கள் ஊரில் இன்னொன்று இது எல்லாருக்குமே பொருந்தும். பொம்பளை பிள்ளைகளுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி மீட்டிங், ஒரு சபைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு சாயந்தரம் இன்னொரு இடத்துக்கு போனோம். அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டியம்மா வந்தாங்க. எங்கள் வீட்டில் பிசாசு பிடிச்ச ஒரு ஆள் இருக்குது, நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா. உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிசாசு ஓட்டுவேன் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு ஓட்டுவேன், வியாதியும் போகும், இயேசுவோட வல்லமை. அவ்வளோதான். நான் ஓட்டலை, நான் போய் நிற்கிறேன், அது வருது, தலையில் கை வச்சுன்னா பைன்னு சொல்லிட்டு அதுக்கு போகுது. நான் என்ன பண்ணுவேன்? பிசாசு ஓகே, வியாதி குணமாகுது. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் வியாதி குணமாகுது. அது இயேசுவோடைய வல்லமை, அந்த பைபிளில் இருக்குது, அதுபடி நடக்குது. இப்போது இந்த பெண் குழந்தையில இவங்க பிசாசு பிடிச்சிருக்குன்னொன்னே கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொம்பளை பிள்ளை. என்ன பிசாசுன்னு தெரியுதுன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் வந்துட்டார். அந்த நண்பர் தான் வேணும்னு சொல்கிற பிசாசு. அம்மா சொன்னால் கேட்க மாட்டேக்கு, அப்பா சொன்னால் கேட்க மாட்டேக்கு, பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. நான் போய் இது பிசாசு மாதிரி தெரியலையே அப்படின்னேன். ஓடி போயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே. ஓடி போனால் என்ன, வாங்க நடு வீட்டுக்கு அந்த அம்மாவெல்லாம் வரவழைச்சி கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இந்த ஃபேஸ்புக்கை பிசாசை கடிந்து கொண்டு வெளியே போன்னு கட்டளையிடுறேன், உத்தரவு. இந்த குழந்தை மேலே பிசாசே, ஃபேஸ்புக் பிசாசே, உனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து அதிகாரம் கிடையாது அப்படின்னு 2வது உத்தரவு. 3வது உத்தரவு ஒரு தேவதூதனுக்கு போட்டேன். தேவதூதனே, மக வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வாசலில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க, அவள் கிரில் கேட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு. அது எத்தனை நாள் பிள்ளையை பாதுகாக்க முடியும்? நான் சொன்னேன், தேவதூதனே வாசலில் நின்றுக்கோ, மக எந்த காரணம் கொண்டும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இது இல்லாமல் பெர்மிஷன்லாம் வெளியில் போகக்கூடாது, பிள்ளையை பாதுகாத்துக்கோன்னு உத்தரவு போட்டுட்டு தோவாளைக்கு போயிருக்கேன். 1/2 மணி நேரத்தில் மக அம்மாவோட ஒப்புரவாகி, அம்மா நான் வேறு ஸ்கூலில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்ட அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் வேண்டாம் ஆயிடுச்சு. சரியா போயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபேஸ்புக் பிசாசு. ஃபேஸ்புக் பிசாசு. சரி, இந்த பிசாசு கொல்லும் தெரியுமா? ஃபேஸ்புக் பிசாசு கொல்லுங்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பேருக்கு தெரியுமா? எப்படி கொண்டிருக்கு? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, ட்விட்டர்னால ஒரு விஐபி போன மாதம் இறந்தாங்க. அவங்க யார்? ட்விட்டர்னால ஒரு விஐபி போன மாதம் இந்தியாவில் இறந்தாங்க. அவங்க யார்? அவங்க ஜிகே டெஸ்ட் பண்ணுவோம். தெரியல. ஓகே, பொம்பளை பிள்ளைகள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. இறந்து போனது ஒரு அடிச்சாங்க. யார் சொன்னமா? உங்கள் பேர் என்ன? ஷம்யா. சுனந்தா சசி தரூர்னு இந்தியாவுடைய மத்திய அமைச்சருடைய மனைவி. நல்லா படித்தவங்க, என் வயசு இருக்கும், நல்லா படித்தவங்க, பெரிய ஹை ப்ரொஃபைலில் இருந்தவங்க. எப்படி செத்தாங்க? ட்விட்டர் மூலம் செத்தாங்க. ட்விட்டரில் அவங்க ஒன்று எழுதிட்டாங்க, அதில் கான்ட்ரவர்சி வந்தது, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த சுனந்தா சசி தரூர் மட்டுமல்ல, உலகம் முழுக்க அநேகர் இன்றைக்கி ட்விட்டர்னால் ஃபேஸ்புக்னால் தற்கொலை பண்ணுறாங்க. என் மகளுடைய கிளாஸ்மேட் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஃபேஸ்புக்கில் ஏதோ தட்டி எழுதிட்டாங்க, வீட்டுக்கு போனால் தற்கொலை பண்ணியாச்சு.
அநேகர் ஃபேஸ்புக்கில் இருக்க அநேகருடைய மைண்ட் நிலை என்ன நிலைக்கு வந்திருக்குன்னா டிப்ரெஸ்டு ஸ்டேட். ஏன் டிப்ரெஸ்ட் தெரியுமா? இதில் இவங்க போகிறாங்க, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு பார்த்தா 1,00,000 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட் இருக்காங்க. உனக்கு எதுக்கு ஃப்ரெண்டு தேவை? காலேஜில் படிக்கிற பிள்ளை, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, வாலிப பிள்ளை, வேலை பார்க்குற வாலிப பிள்ளைக்கு உனக்கு ஏன் 1000, 5000, 10,000 ஃப்ரெண்ட்ஸ் தேவை? இந்த கேள்வியை இந்த மைண்டு கேட்க மாட்டேக்கு. இப்போ எனக்கு ஃபேஸ்புக் யாரோ ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, அந்த பக்கமே போக மாட்டேன். அந்த பக்கமே ட்விட்டர் எவ்வளவோ என்னை வந்து ட்விட்டரில் சேருங்க, நாங்கள் ஆளை விடுங்கய்யா, எனக்கெல்லாம் நேரம் கிடையாது. அந்த குப்பைக்கு எனக்கு நேரம் கிடையாது. இமெயில் பார்க்குறதுக்கு எப்போது ஒரு தடவை பார்க்குறேன், டக்குன்னு முக்கியமான வேலைகளுக்கு முடிக்கிறதுக்கு. எல்லா உலகம் முழுக்க இருந்து வரும், டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். மினிஸ்ட்ரி சம்மந்தமாக வரும், அவ்வளோதான். மற்றபடி கம்ப்யூட்டருக்கு கூட இது பார்த்திங்கன்னா லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துல போகிறதுக்குள்ளே கடன்னு ஹை டெஃபினிஷன் மூவியாக அதை க்ரியேட் பண்ணி அதை டிவிடியாகவும் ஹெச்டி மூவியாகவும் போட்டு இன்றைக்கி பேசுகிறது. இப்போ இவரே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருந்தது, குவாலிட்டி இருந்ததுன்னா, என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது இருந்ததுன்னா இதுவும் நெட்டில் போகும். நெட்டில் யூடியூப்பில் ஒரு சைட் வச்சுருக்கேன், ஒரு 57 வீடியோ இது வரைக்கும் இருக்குது, அதில் அப்லோட் ஆகும். அதுக்கு வேண்டிய எடிட்டிங்காக நான் கம்ப்யூட்டர் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு தான் எனக்கு சர்வெண்ட்டாக லேப்டாப்பை யூஸ் பண்ணுறேன், எனக்கு சர்வெண்ட்டாக கேமராவை யூஸ் பண்ணுறேன், எனக்கு சர்வெண்ட்டாக இந்த மைக் எனக்கு வேணும். ஏன்னா ஃபீட்பேக் வராமல் வரும், மற்றவங்கள்ட்ட இன்ஃபெக்ஷன் வராமல். ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் பேசும்பொழுது மற்றவங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா எல்லோரும் மைக் யூஸ் பண்ணால் எனக்கு இன்ஃபெக்ட் ஆகும், அது கூடாது. அடுத்தது இது ஹை குவாலிட்டி மைக், ஃபீட்பேக் வராமல் இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி மைக். அதனால் இதை கையில் எடுத்துகிட்டு போகிறேன். என் கூட வர்றது அவ்வளோ என்கிட்ட இருக்கிறது பூரா பார்த்திங்கன்னா அது எனக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும், அது எனக்கு மாஸ்டராக இருக்க விட மாட்டேன். நம்ம கையில் இருக்கிற ஒரு பொருள் நம்மளை கண்ட்ரோல் பண்ண துவங்கிடுச்சுன்னா நம்ம அதுக்கு அடிமை. ஃபேஸ்புக் அநேக குடும்பங்களை சீரழிக்குது. எப்படி சீரழிக்குது தெரியுமா? என்ன, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு, நீங்கள் சின்ன பிள்ளைகள் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வர்றதுங்கிறது கண்டிப்பாக அது வரதான் செய்யும். சண்டை வராத கணவன் மனைவி இருந்தால் அப்போ எதை ரெண்டு மெஷினை கொண்டு வச்சுட்டு நீ கணவன் மனைவின்னு வச்சா சண்டை போடாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பக்கத்தில் வச்சு அவங்க எவ்வளவோ அன்போ லவ்வுன்னு இருந்தாலும் 5 நாளைக்கு பிறகு 6வது நாள் டிமார்னு ஒரு சண்டை வரணும், 7வது நாள் மறுபடியும் லவ். இது பார்ட் ஆஃப் லைஃப். ஆமாம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆமாம், அது பொம்பளை பிள்ளைகள் இன்றைக்கி சண்டை, ஈவினிங் ரைட்டு, மறுநாள் காலையில் மறுபடி சண்டை, சாயந்தரம் ரைட்டு. என் பொண்ணு தான் இருக்கிறாள், அதுக்கெலாம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்கறதுக்கு கலக்கலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இன்றைக்கி அவளோட சண்டை. ஏன்னா இது கொஞ்சம் ஓவராக இல்லையா? இவ்வளோ ஒன்றுக்குள்ளே அன்பாக இருப்பீங்களே, அப்போ இன்றைக்கி சண்டை, நாளைக்கு சேர்ந்துருவோம். இது இருக்க தான் செய்யும் மனித உறவுகளில். இது சகஜம். ஆனால் இந்த ஃபேஸ்புக் ட்விட்டரில் என்ன ஆகுதுன்னா, இங்கே கோவம் வந்த உடனே போய் டபார்னு ஃபேஸ்புக்கில் போய் என் புருஷன் இதை பண்ணிட்டாரு, இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், என் மனைவி இப்படி பண்ணிட்டா, இவன் வேண்டவே வேண்டாம். இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு நூல் விடும் ஒரு ஆள், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமாம். இது நடக்குது. அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் இங்கே கல்யாணம் முடிஞ்சு குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தியோட போயிட்டு அங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சும்மா கிடக்கப்படாதா, அழகா பிக்சர் எடுத்து இவங்க ஃபேஸ்புக்கில் போட்டு அதையும் இங்கே வேற எவளோடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இந்த பக்கம் படங்கள் வேற போட்டு எப்படி இருக்கும் பாருங்க குடும்ப வாழ்க்கை. கோபத்தில் ஒரு வார்த்தை போட்டால் அது கடைசியில் குடும்ப வாழ்க்கையை அழிச்சிடுது. தற்கொலை பண்ணுறாங்க, நிறைய விவாகரத்துக்கள். நாங்களும் பொழைச்சி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் போயாச்சு. ஆமாம், நீங்கள் எச்சரிக்கை. ஆனால் உங்களுக்கு தான் இந்த தாக்கம் அதிகம். ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதா இருந்தால், என் வாழ்நாளில் எனக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் இல்லை, இதுக்கு பேர் சோஷியல் ஃப்ளர்ட்டிங்.
ஃப்ளர்ட்டிங் சைட். நான் சொன்னேன்னே, இந்த சினிமாவில் ஆணும் பொண்ணுக்கும் ஒரு அன்பு வந்துட்டுனா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சினிமாவில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, டிங்குடாங்க ரோட்டில் போய் மலையிலலாம் விழுந்து, அப்போ மழை வந்தால் கொடை பிடிப்போம், மலையில் நெடுமனையாக நடந்து போகிறது என்னது போகுது, எருமம் மாடு மட்டும்தான் போகுது. ஆனால் சினிமாவில் காதலனுக்கு காதலிக்கும் அவங்களுக்கு அவுட்டிங் போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக மலையில் பிடிச்சி மலையில் தான் பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஆமாம், அப்போ என்னது, அது எரும மாடு, அது பார்க்குறதும் எரும மாடு. அந்த மாதிரி பிள்ளைங்களா, அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை நான் சொல்லித்தரேன். ஒரு சீக்ரெட், இவ்வளோ நேரம் உங்களுக்கு வாழ்க்கையோட என்ன நீங்கள் வந்து அடிமைகள் ஆகக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லி நான் சொல்கிறேன், வசனம் இருக்கட்டும். ஒருவன், பைபிள் சொல்லுது 9:25 லூக்கா, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஒரு வசனத்தை வச்சு உங்களுக்கு சில அறிவுரைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன் பிள்ளைகளா. நான் வந்து அந்த பக்கத்தில் உங்களை மாதிரி தான், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருந்தேன் 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், 2008 வரைக்கும். இன்றைக்கி நான் அப்படி இல்லை. இயேசுவோடு கைப்பிடித்து அவர் சொன்னால் செய்கிறேன், அவர் செய்யாதன்னு சொன்னால் என்ன ஆனாலும் செய்ய மாட்டேன். ஆமாம், என்னென்னாலும் அவர் செய்யின்னு சொல்லிட்டாருன்னா யார் தடுத்தாலும் விடமாட்டேன், செஞ்சுருவேன், பயப்படவே மாட்டேன். ஏன்னா இயேசு கையை பிடிச்சிருக்கிறனால அவர் தப்பாக சொல்ல மாட்டார், கரெக்டாக இது பண்ணுவார், வழி நடத்துவார். பாதுகாப்பு, புல்லட் ப்ரூஃப் பாதுகாப்பு. என்னை பற்றி முதல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நேரம் ஆகுது. பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? கொஞ்சம் பேர் கொஞ்சம் உள்ளே வர சொல்லிவிடுங்க, அவங்களும் கொஞ்சம் கேட்கட்டும், நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் கேட்கட்டும். இல்லை மைக் ஒரு ஸ்பீக்கர் அங்கே வைங்க, அவங்களும் கேட்கட்டும். இப்போ உள்ள மேட்ரு தான் அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். நல்ல வாழ்க்கையில் முன்னேற வார்த்தைகள்லாம் அவங்களும் கேட்கட்டும். பாருங்கள், நான் இதில் பிள்ளைங்களா, இப்போ நமக்கு எல்லாம் நம்ம எல்லாரும் எப்படி வாழ்க்கையில் யூஸ்வலாக இருக்கிறோன்னா, ஒரு குழந்தை, குட்டியோண்டு 2 வயசு குழந்தை, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், பெரிய பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த 2 வயசு குழந்தை அந்த பெரிய சூட்கேஸை நான் தூக்கிட்டு போகிறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இதை போய் நீ ஏன் தூக்குற? தூக்க முடியாது. முதல்ல நம்ம தானே தூக்குவோம், பேரண்ட்ஸ் நம்ம தானே தூக்குவோம், அந்த குழந்தைய தூக்க விட மாட்டோம் இல்லையா? சரிதானே? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடவுள் ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு, அவர் நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கார். நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், நம்மளோடதை நம்மளே எடுத்து நடத்துகிறோம். இப்போ நான் ஓகே உங்கள் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறையுது, உங்கள் லாங்குவேஜில் பேசினா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நான் மறுபடியும் வரேன். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இதில் டைரக்டாக போனீங்கன்னா, ஆத்மா நஷ்டப்படுறதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மா நஷ்டப்படுறதுனா என்னது? ஆத்மா நஷ்டப்படுறதுனா என்னம்மா சொல்லுங்க? ஆத்மா நஷ்டப்படுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமாம்மா? ஓகே, தெரியுமா? ஆத்மா நஷ்டப்படுறதுனா என்ன? ஓகே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிம்பிள் கொஸ்டின் இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஆத்மா நஷ்டப்படுறதுன்னா நரகத்துக்கு போகிறது. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்ம பாடி, இந்த சரீரம் போய் உடனடியாக ஒரு ஆவிக்குரிய சரீரம் வரும். உடனே என்ன வரும்? ஒரு ஆவிக்குரிய சரீரம் வரும். ஆவிக்குரிய சரீரத்துக்கு, இந்த சரீரத்துக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அது அவ்வளோ உண்டு. மனுஷன் செத்த பிறகு, ஒரு மனுஷி செத்த பிறகு
இந்த ஆவிக்குரிய சரீரம் உருவாகுது. இது எங்கே போகிறதுங்கிறது தான் ஜீவன் இல்லைன்னா மரணம். ஆத்மா நஷ்டப்படுதுன்னு அர்த்தம் என்னென்னா, இந்த ஆவிக்குரிய சரீரம் போய் நரகத்தில் போய் விழுது. நரகம்ங்கிறது வேதம் பைபிள் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அங்கே அக்கினி வேகாது, புழுக்கள் அப்படியே மேயுமா, உடம்பை அப்படியே சாப்பிடும், மறுபடியும் உடல் உண்டாகும். அதே நேரத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். பயங்கர டார்ச்சரான இடம். எந்த இடம்? நரகம். இதுக்கு பேர் தான் ஆத்துமா நஷ்டப்படுறது. அப்போ இன்னொரு இடம் இருக்குது, ஆத்துமா நஷ்டப்படாத இடம். அதுக்கு பேர் நித்திய ஜீவன். அதற்கு பேர் பரலோகம். இந்த வேதத்தில் அழகாக இருக்குது, பரலோகம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும். இப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லு? லூக்கா 9:25 என்ன சொல்லுது? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால், ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவன் பாவம் செஞ்சு செத்து நரகத்துக்கு போனால் என்னாகும்? அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும்னா, நான் அந்த மாதிரி நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு சொல்கிறாரு, யோவான் 14:6 சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா என்னன்னா, அவர் வழியாக தான், இயேசு வழியாக தான் எல்லாருமே பரலோகத்துக்கு வர முடியுங்கிறார். இயேசுவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ரைட் இருக்குன்னா, ஏன் இயேசுவுக்கு அப்படி உரிமை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதாகமத்தில் இப்போ ஆய்வு செஞ்சு கண்டுபிடித்த எல்லாமே இருக்குது. ஓப்பனாக, பெரிய ஆய்வுலாம் இல்லை, ஓப்பனாக அங்கே இருக்குது. என்னென்னா, இயேசுவுக்காக இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவுக்காக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டோம், இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டோம். ரோமர் 11:36 பெரியவங்க அதை வீட்டில் போய் தியானம் பண்ணலாம். ரோமர் 11:36, யோவான் 1:1, 2, 3, கொலோசியர் 2:15, 16. இது மாதிரி இன்னொன்று வசனங்கள் இருக்குது. இயேசுவால் இந்த உலகம் எல்லா சிருஷ்டியும் உருவாக்கப்பட்டது. அவருக்காக. நீங்களும் நானும் யாருக்காக உருவாக்கப்பட்டோம்? இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம். யாரால் சிருஷ்டிக்கப்பட்டோம்? இந்த வேதாகமத்தின்படி இயேசுவால் தான் சிருஷ்டிக்கப்பட்டோம். அதனால தான் அவர் உலகத்துக்கு மனுஷனாக மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது நம்ம அதை அவரை சாதாரணமாக எடுக்கலை. அவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் அவர் மனிதனாக நடமாடி கொண்டிருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதா எங்கே இருக்கிறாரு? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. பிதா இருக்கிற இடம் பரலோகம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ரூட்டு தான் அப்படின்ட்டார். அதற்காகத்தான் அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஏன் ஒப்பு கொடுத்தார்? பாவ மன்னிப்புக்கு. நல்ல ஆன்சர். ஆனால் சிலுவையில் ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தாருங்கிற சீக்ரெட்டை நான் சொல்கிறேன். சிம்பிளாக குயிக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த உலகம் யாருக்காக? இயேசுவுக்காக, இயேசுவால், அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. மனுஷனை தான் சொந்த பிள்ளைகளை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளை சிருஷ்டித்தார். லூக்கா 3:, கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆடம் வாஸ் சன் ஆஃப் காட். ஆடமை பொறுத்த வரைக்கும் தமிழ் பைபிள் சொல்லுது ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் சொல்லுது. இயேசுடைய வம்ச வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அந்த வம்ச வரலாறு கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா ஆதாமில் போய் முடியுது. தமிழ் பைபிள் சொல்லுது ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது ஆடம் த சன் ஆஃப் காட். ஆதாமை இயேசு தன்னுடைய மகனாக சிருஷ்டித்தார். உலகத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு மகனாக சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சனால குமாரன் என்ன பண்ணார்? அவருக்கு பேர் ஒரே பேரான குமாரன். யோவான் 1:18 இயேசுவுக்கு ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ஒரே பேரான குமாரன். அவர் எங்கே இருந்தார்னா பிதாவுடைய மடியில் இருந்தார்னு வேதம் சொல்லுது. யோவான் 1:18 பிதாவுடைய மடியில் அவர் இருந்தார். அவர் உடனே கேட்டார், பிதாவே, இப்போ தூதர்கள் தப்பு பண்ணினாங்க, அடுத்தது எனக்கு பிள்ளைகளை நான் உருவாக்கினேன், அவங்களும் பாவம் பண்ணிட்டாங்க, உலகம் மறுபடியும் பிசாசு கையில் போயிட்டு, பிசாசு கையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷன் கையில் கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சோன்னா மறுபடியும் உலகம் பிசாசு கையில் போயிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கனியை புசிச்சா ஏவாள், ஆதாம் புசிச்சா அவங்களுக்கு சாபம் வந்தது, அதெல்லாம் தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணது. அவங்க பாவம் பண்ண உடனே உலகம் பிசாசு கையில் போயிட்டு மறுபடி உடனே சொன்னார், இவங்க பாவம் பண்ணியிருக்காங்க, இந்த பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும், ஆனால் அவங்க ஏன் பிள்ளைங்க,
அவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாம், நான் போய் அந்த தண்டனையை அனுபவிக்கிறேன்னு சொல்லி யார் சொன்னா? குமாரன். குமாரன், ஒரே பேரான குமாரன் தான் தண்டனையை அனுபவிக்கிறேன்னு சொல்லி இறங்கி வந்தார் உலகத்துக்கு. அந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வரும்பொழுது டைரெக்டாக அப்படி வர முடியாது. அவர் ஒரு ஸ்திரீயின் வழியாக தான் வரணும். அதனால தான் கன்னி மரி வயிற்றில் இயேசு பிறந்து வந்தார். வந்து ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு மட்டுமல்ல, இனி பிறக்க போகிற அத்தனை மனுஷர்கள், இனி செய்ய போகிற அத்தனை பாவங்களுக்கும் அவர் தேவகுமாரனாக மனுஷனாக இங்கே வந்து உலகத்தில் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்துக்கெல்லாம் என்ன கொடுத்துட்டாரு? விலை கொடுத்துட்டார். நம்ம பண்ணுற பாவத்துக்கு நம்ம பொய் சொல்கிறோம்னா அதுக்கு விலையை யார் கொடுத்துருக்கா? இயேசு கொடுத்துருக்காரு. இயேசு கொடுத்துருக்காரு. அதனால் இப்போ பாவ மன்னிப்புக்கு போய் இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போங்க, இங்கேருந்து பழனிக்கு நடந்து போங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே முழங்கால் போட்டு, இயேசுவே நான் பாவி, என்னை மன்னிங்க, இவ்வளோதான். இயேசுவே நான் பாவி, என்னை மன்னிங்க, இயேசுவே உங்களை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இவ்வளோ சொன்னால் போதும். பாவத்தை உடனடியாக மன்னிச்சிருந்தார். சங்கீதம் 103:14 சங்கீதம் 103:14 சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போயிட்டாரு. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 14:27 சொல்கிறாரு. யோவான் 14:27 சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ இயேசு என்ன கொடுக்குறாரு தெரியுமா? அந்த பாவ மன்னிப்பு கொடுத்த உடனே நமக்குள்ள ஒரு பயங்கரமான சமாதானத்தை கொடுத்துருதார், சந்தோஷத்தை. இப்போது எனக்கு அது இருக்குது, நான் எங்கே போனாலும் அது இருக்குது, இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கின மாதிரி இருக்கும். ஒலிம்பிக் மெடல் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லா நேரமும் இருக்கும். கவலையே வராது. அதுக்காக பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிங்களா? பிரச்சனை பெருசாக இருக்கும். என்னைய அரெஸ்ட் பண்ணணும், என்னைய கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. காரில் கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. காரில் ஒரு பக்கம் கல்லை எறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க, நான் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். 2012 செப்டம்பர் 2 காரில் கல் எறிகிறாங்க. நான் போய் இயேசுவை பற்றி ப்ரீச் பண்ணக்கூடாதுன்னு சில விஷமிகள் பக்கத்தில் இருந்து ஒரு கிராமத்தில் தட்டன்னு கல் எறிகிறாங்க காரில். கண்ணாடியை உடச்சி என் தலையை உடைக்கணும். ஆனால் நான் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். கண்ணாடி உடையலை. இந்த இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? கல் எறிகிற வரைக்கும் விட்டார், கார் கண்ணாடியை உடைய விடலை. புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி மாதிரி ஆக்கிட்டார். அந்த கார் ஜீப் கண்ணாடி உடையலை. கவலையப்படுறதில்ல. பயங்கிறது வரவே செய்யாது. அதே நேரத்துக்கு கவலையும் வராது, பயமும் வராது. எல்லா நேரமும் சந்தோஷம். இது யார் கொடுக்குறா தெரியுமா? இயேசு கொடுக்குறாரு. அந்த யோவான் 14:27 நான் சொன்னேனே, இயேசு கொடுக்குறாரு. பாவ மன்னிப்பு பெற்ற உடனே அந்த சந்தோஷம் வந்துடும். அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம். இது ஓசிக்கு. இப்போ நிறைய பேர்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் தூங்க போச்சோன்னீங்கன்னா அவங்களால தூங்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ டேப்லெட் போடுறாங்க தெரியுமா? இவ்வளோ டேப்லெட் ஸ்லீப்பிங், ஒரு டேப்லெட்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 6-7 டேப்லெட் போட்டால் தான் அவங்களுக்கு தூக்கம் வருது. இந்த லட்சணம் இருக்குது அவங்களுக்கு. இல்லைன்னா ஒரு பாட்டில் அடிக்கணும், லிக்கர் குடித்தா தான் தூக்கம் வரும். தூக்கம் வர மாட்டேக்கு. ஆனால் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு பாய் போட்டு ஃபேன் கூட தேவையில்லை, பிரதர் யூ காட் 10 minutes டைம் அப்படின்னு சொன்னால் போதும், தூங்கிடுவேன். 9 நிமிஷம் தூங்கி 10வது நிமிஷம் எந்திரிச்சிடுவேன், அவ்வளோதான். அடுத்த செகண்ட் தூங்க போயிடுவேன். இது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நித்திரை அளிக்கிறார், சந்தோஷமான நித்திரை அளிக்கிறார்னு வேதாகமம் சொல்லுது. குயிக்காக கொடுத்துருந்தார், கவலையே இல்லாத வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மறந்து போன மாதிரி வருதா? ஃபீலிங் வருதா? நான் அவ்வளோ படித்த பிறகு வருது இல்லை? இப்போ இன்னையிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்லித்தரேன். இன்னையிலேருந்து ஒரு சூத்திரம் சொல்லித்தரேன், மறக்காது. 2 வாரத்துக்கு முன்னால் குட்டைக்கோடுங்கிற இடத்துல நான் பேசிகிட்டு இருந்தேன். குட்டைக்கோடுங்கிற இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது 1 மணி நேரம் பேசின பிறகு பார்த்தா திடீர்னு அப்போ மைண்டு பிளாங்க் ஆகிட்டு ஒரு வசனம் ஏசாயா 44:8 சொல்லியிருக்கேன். மொத்தம் ஃப்ளோ. நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுவேன், வசனங்களாக வரும். இப்போ உங்களுக்கு வசனங்கள் கம்மியாக சொல்கிறேன், மற்றபடி வசனங்களாக வரும், பைபிள் வசனங்களாக வரும். எல்லாம் அப்படி கம்ப்ளீட்லி பிளாங்க்ட் அவுட். எனக்கு தெரிஞ்சிச்சு பிசாசு வேலையை பார்த்துருக்கான் முறையாக. பிசாசுக்கு என் மேலே அதிகாரமே கிடையாது. ஆனால் அன்றைக்கி அவனுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. உடனே என்ன சொன்னேன், அந்த ஆடியன்ஸ் ஒரு 1000 பேர் உட்காந்துருந்தாங்க எதிர, அவங்களுக்கு சொன்னேன்,
திடீர்னு என் மைண்டு பிளாங்க் ஆகிட்டு நீங்கள் எல்லோரும் 5 முறை ஏசுன்னு சொல்லுங்க. என்ன எல்லோரும் வலது கை உயர்த்தி 5 முறை ஏசுன்னு சொன்னாங்க. ஏசுன்னு சொன்ன உடனே எல்லா நினைவும் எல்லாம் அந்த ஃப்ளோ அப்படியே திரும்பிடுச்சு. மறுபடியும் 2 மணி நேரம் பேசினேன். அப்போது இதே தான் உங்களுக்கு வருது. இப்போ படிப்பில் திடீர்னு மறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் காரணம் இல்லை. அங்கே ஒரு எதிரி நிற்கிறான். அந்த எதிரியை எப்படி மடங்கடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போது இயேசு எதுக்கு வந்தார்? தாம் பிள்ளைகள் வந்து பாவம் செஞ்சனால அவங்க தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வதுக்கு வந்தார். சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ப்ரேயர் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவை என்னன்னா பரலோகம். என்ன வேணும்? இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன வேணும்? பரலோகம். இவ்வளவும் கஷ்டப்பட்டு கடைசியில் நரகத்துக்கு போகிறதுக்கு நம்ம விருப்பப்படுறோமா? இல்லை. வேதாகமம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் அதை நம்புகிறேன். காரணம் நான் நம்புகிற காரணம் என்ன தெரியுமா? நான் சாதாரணமான மனுஷன். நான் கை வச்சா பிசாசு ஓடுது. பயங்கரமான பிசாசுலாம் 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். எல்லோரும் முன்னால கூட்டமாக ஆட்கள் இருந்தாலும் சரி தான், ஆளே இல்லைன்னு சரி தான், நான் கொடுக்குற கமாண்டு தான், பிசாசே 1லேருந்து 5 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ ஓடி போயிடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னா அவ்வளோதான். அவ்வளோ நேரம் காவுன்னு கத்திட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த 1 வரும் பொழுது சைலண்ட்டாகும், ஓடி போயிடுது. இது எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பரலோக தேவனுடைய வல்லமை இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு. மார்க்கு 16:17 சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த பிசாசு ஓடுதுன்னா இயேசுவோட வல்லமையினால் ஓடுது. அதனால தான் சொல்கிறேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அடுத்தது இயேசு 2010 February 28 நேராக பேசினார். 28 February 26 நேராக பேசினார். நேர காதுபட அதிகாலையில் பேசினார். இன்னும் அவர் என்ன பேசினார், எப்படி பேசினார், எத்தனை மணிக்கு பேசினார், நான் என்னோடய ரியாக்ஷன் இல்லை, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. அழகான குரலில் நேராக பேசினார். இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு உள்ள எதிர்காலத்தை பற்றி எதுனாலும் அவரே சொல்லிடுவார். இப்போ எனக்கு அரசாங்கம், பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம், பிஸ்னஸ் ஹவுசஸ்லாம் எதிரிகளாக இருக்காங்க. ஆனால் அவங்க யாராலையும் எனக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியல. ஏதாவது எனக்கு எதிராக யாராவது பண்ணினா எனக்கு முதல்ல தெரிஞ்சிடும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இயேசு முதல்ல சொல்லி கொடுத்துருவார், இது எது நடக்குது மகனை, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்றவார். எதிர்காலத்தை பற்றி சொல்லிடுதார். அப்போ இது நல்லா இருக்கும் இல்லையா? எதிர்காலம். அடுத்தது வியாதி. மகனே, வியாதி ஒன்றும் உனக்கு வராது, போ, அவ்வளோதான். நான் பாட்டுக்கு நான் ராத்திரி எவ்வளோ நேரம் தூங்கினேன்னு நினைக்கிறீங்க? 3.5 மணி நேரம் தூங்கியிருக்கேன். 3.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். இப்போ நான் காலையிலேருந்து இது 2வது மீட்டிங். இப்போ போனால் கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். அடுத்தது போய் மறுபடியும் 6:30 7 மணிக்கு மேடை ஏறணும். ராத்திரி தூங்க போகும்போது 1 மணி 2 மணி ஆகிடும். மறுபடியும் காலையில் எந்திரிக்கணும். இவர் வந்து நிற்பார், 7 மணிக்கு நிற்பார். 8 மணிக்கு அடுத்த இடத்துல பேசணும். 8 மணிக்கு பேசினா அடுத்து போகும், 2 3 மணி வரைக்கும் போகும். இடையில கொஞ்சம் நேரம். அடுத்தது ஈவினிங் மீட்டிங் முடிக்கும் பொழுது மறுபடியும் காலையில் 3 மணி ஆயிரும். 3 மணி ஆனோடனே நேராக காரில் போய் உட்கார வேண்டியதான், ஏர்போர்ட்டுக்கு போகணும். அப்படி இருக்கும் பொழுது தூக்கமே இல்லைனாலும் வியாதி உண்டா கேட்குறீங்களா? கிடையாது. பிளாக் பண்ணிடுதார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் கைப்பிடிச்சா என்ன கிடையாது? கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, வியாதி கிடையாது, எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பில் மறந்து போகிற ஜோலி கிடையாது. படிப்பில் மறந்து போவோமா? மறந்து போக மாட்டான். அப்படின்னா நீங்கள் எல்லாம் 10th +2 என்ன மார்க் எடுப்பீங்க? +1 என்ன மார்க் எடுப்பீங்க? 100க்கு 100. உங்கள் டீச்சர்ஸுக்கு இன்னையிலேருந்து பிரச்சனை. எல்லாருக்கும் 100க்கு 100 கொடுக்கும்போது என்ன பண்ணுறது? யாருக்கு முதல் அவார்டை கொடுக்குறதுன்னு என்ன? அது மாதிரி இப்போது நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடைசியாக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண போகிறோம். பரலோகத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிற ப்ரேயர். உங்களுக்கு யார் வேணும்னு நான் கேட்டேன்னா, உங்களுக்கு யார் வேணும்? இயேசு வேணும். யார் வேணும்? இயேசு வேணும். நல்ல ஃப்ரெண்டு. நீங்கள் அவர்கிட்ட பேசி பழகி பாருங்கள். நேராக பேசுவார். சொப்பனங்கள் தரிசனங்களை கொடுப்பாரு. ஹீ லவ்ஸ் சில்ட்ரன். அவரை யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, இயேசுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு? குழந்தைகள்னு சொன்னீங்களா? உண்மை. உங்களை ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை சொந்த ரட்சகராக
நண்பராக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. இன்னொன்று என்ன கொடுக்குறாரு? சந்தோஷத்தை கொடுக்குறாரு, பயத்தை எடுத்து போட்டுருந்தாரு, அறிவை கொடுக்குறாரு, எதிரிகளை விரட்டியிருந்தாரு, வியாதி இல்லாமாக்கிறாரு. அதுக்கு பிறகு நல்ல வாழ்க்கையும் கொடுக்குறாரு. பாக்கெட்டில் எவ்வளோ பணம் தேவை நம்ம கவலைப்பட வேண்டாம், நமக்குள்ளதை அதையும் கவனிச்சுக்கிறார். எண்ட் டு எண்டு பார்க்குறாரு. இப்போ அந்த இயேசு எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் கை உயர்த்த முடியுமா? வாவ், ஐ லவ் யூ சில்ட்ரன். ஓகே, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சொல்வீங்களா? நீங்கள் அப்படி கண்ணை திறந்தே சொல்லலாம். இயேசுவே, நான் உங்களை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ கண்ணை மூடி வலது கை உயர்த்திக்கோங்க. உட்கார்ந்தவரே, உலகெல்லாம் தேவையில்லை, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத திருப்பி சொல்லணும். இயேசுவே, நான் உங்களை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் நான் உங்களது பிள்ளை. இயேசுவே, நான் பாவி, தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்துள்ளேன். இயேசுவே, என் பாவங்களை மன்னியுங்கள். என் பாவங்களுக்காக நான் மன வருத்தப்படுகிறேன். 2000 வருடங்களுக்கு முன்னால் சிலுவையில் என் பாவங்களுக்காக நீங்கள் உங்களை ஆணி அடித்து கொலை செய்யப்பட ஒப்பு கொடுத்தீர்கள். உங்களது உயிரை என்னுடைய பாவத்துக்காக கொடுத்தீர்கள் என்று நான் நம்புகிறேன், அறிக்கையிடுகிறேன். இயேசுவே, மரித்த நீங்கள் 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீர்கள் என்பதை நான் மனதார நம்புகிறேன். இயேசுவே, நீங்கள் உயிருள்ள தெய்வம். என் பாவத்தை மன்னித்தமைக்காக நன்றி. என்னை உங்கள் பிள்ளையா ஆக்குனதுக்காக நன்றி. இயேசுவே, நான் படிக்கிறதெல்லாம் என் மனசில் தங்கணும். என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன். என் எதிர்காலத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன். நான் நல்லா படிக்கிறது மட்டுமல்லாமல் நான் பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும். இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிரஜையாக நான் மாறணும். உயர்வான இடத்துல நான் பணி செய்யணும். வாழ்க்கையில் நல்ல முறையில் நான் செட்டில் ஆகணும். இயேசுவே, உங்களுக்கும் நான் பயனுள்ளவள் ஆகணும். ஆமேன். உங்களுக்கு நான் அப்படி நீங்கள் கண்ணை முடிக்கோங்க. நான் ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருந்தேன். ஷபரபா ரீக்கலபா ரீபபா ரிக்கலபா ரீக்கலபா ரீபபா ஓரபலபா ரிக்கபா ஓரபலபா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே. ராஜா, இந்த பிஞ்சுகள் போன்ற உங்கள் குழந்தைகளப்பா ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுது தான் துளிர்த்து வந்திருக்கிறார்களப்பா ஆண்டவரே. உலகம் மிக கொடிதாக இருக்குதுப்பா. பிசாசு யாரை வஞ்சிக்கலாம், யாரை கொலை செய்யலாம்னு அலைஞ்சு கொண்டிருக்கான்ப்பா. இந்த அருமையான குழந்தைகளை உங்கள் வல்லமையான கரத்துக்குள்ளே நான் ஒப்படைக்கிறேன்ப்பா. இவர்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும்ப்பா, இந்த நொடியிலிருந்து இவர்கள் உங்கள் சொந்த பிள்ளைகளப்பா. தீர்த்து 2:14 படி இவர்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகள், சொந்த ஜனங்களப்பா. இந்த குழந்தைகளை உங்கள் கரத்துக்குள்ளே நான் ஒப்படைச்சிட்டேன். இவர்களுக்கு தேவை இயேசுன்னு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கேட்டிருக்காங்கப்பா. நீங்கள் அப்பாவாக மட்டுமல்ல, இந்த அருமையான குழந்தைகளுக்கு சிறந்த நண்பராக இருங்கப்பா ராஜா. ராஜா, சிறந்த சிநேகிதனாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பெஸ்ட் சிநேகிதனாக இன்றிலிருந்து இருங்கப்பா. பிள்ளைகளோடு பேசுங்க, சொப்பனத்தில் பேசுங்க, தரிசனத்தில் பேசுங்க. இந்த அருமையான குழந்தைகளுக்கு ஆண்டவரே உங்கள் இனிமையான குரலை கேட்க பண்ணுங்கப்பா. உங்கள் அருமையான அன்பான குரல் இவர்கள் காதுகளில் கேட்கட்டும்ப்பா. இவர்களை வல்லமையான ஆயுதமாக நீங்கள் மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா ராஜா. இந்த பிள்ளைகளை உங்கள் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தைகளப்பா பரலோகத்துக்கு நான் முத்திரை போடுறேன். இந்த குழந்தைகளை இயேசுவின் நாமத்தில் நான் பரலோகத்துக்கு முத்திரை போடுறேன். பிசாசே, இந்த குழந்தைகள் மேலே உனக்கு எந்த காலத்திலும் அதிகாரம் கிடையாதுன்னு இயேசுவின் நாமத்தில் உத்தரவிடுகிறேன். இவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆசிரியர்களுக்கு, பள்ளிக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் சமாதானம், சந்தோஷமும் இருக்கும். இவர்கள் போகிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
உங்கள் நாமம் மகிமைப்படட்டும்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தர மறந்துட்டேன். இப்போ நான் சொல்லி தந்துருந்தேன், முடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு இது முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு பரீட்சை எழுத போகும்போது எனி டைம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு திடீர்னு மறக்கிற மாதிரி இருக்குது, படிக்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குன்னா என்ன செய்யணும், வலது கையை உயர்த்தி ஏசுன்னு 5 தடவை சொல்லணும். அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில இன்டரப்ட் ஆகிட்டு குட்டைக்கோடில் அப்படி இதாகும் பொழுது 5 தடவை ஏசுன்னு சொன்ன உடனே எனக்கு என்னாச்சு, எனக்கு மனசில் மறந்து போனது அவ்வளோ வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிரச்சனை எந்த விஷயத்தில், உலகத்துக்கு படிப்பில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு திடீர்னு பிரச்சனை மாதிரி இருக்குன்னா என்ன செய்யணும், வலது கை உயர்த்தி என்ன சொல்லணும், என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் வலது கை உயர்த்தி 5 முறை ஏசு 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 ஏசு. ஏன் ஏசுன்னு சொல்ல தெரியுமா? பிலிப்பியர் 2:10-11 இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுத்துருக்கவன்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா என்னென்னா, இயேசுவின் பேரை கேட்ட உடனே பக்கத்தில் உங்களை படிக்க விடாமல் இல்லைன்னா அவங்க மறக்க வச்சுக்கிட்டு இருக்க பிசாசுகள் எல்லாம் என்ன ஆகும்னா உடனே காணாமல் போயிடும், உடனே ஓடி போயிடும், மைல் சப்பாட்டு பறந்து போயிடும், உங்கள் பக்கத்தில் நிற்காது. நீங்கள் ஸ்மூத்தாக பரீட்சை எழுதிட்டு வந்துடலாம். அதனால் பரீட்சை எழுத போகும்போது, பரீட்சை எழுத துவங்கும்போது என்ன செய்யுங்க, 5 முறை சைலண்ட்டாக ஏசுன்னு சொல்லிவிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா எதுவும் மறக்காது, எதுவும் மறக்காது. கேரண்டீடு நான் சொல்கிறேன், கேரண்டீடு. அதே நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி டவுனாக இருக்குது, படிக்க முடியாமல் டவுனாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அது உங்களால் இல்லை, மற்றவன் பக்கத்தில் இருந்துட்டு வம்பு பண்ணுறான், உடனே கையை உயர்த்தி தபார்னு அடிக்கணும் 5 முறை ஏசு. அவ்வளோதான் சொல்யூஷன். ஒரு நல்ல மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன். இன்னையிலேருந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இயேசுவை வாழ்நாளில் விடவே மாட்டீங்க. காட் பிளஸ் யூ சில்ட்ரன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.